நேரம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு லைஃப்ல. வாழ்க்கை என்பது நேரங்களால் ஆனது. நேரத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். பல காரியங்களை கத்துக்கிற மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கணும், கத்துக்கணும். நான் வாழ்க்கையில என்னென்ன செய்ய போறேன், என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு ஒரு விஷன் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, நம்முடைய நேரங்களை மீட்டெடுக்கிற வலிமை நம்முடைய தரிசனத்திற்கு இருக்கிறது. பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பேசுகிறோம். அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் குறுகிய நேரங்களில் முடிகிற ஒரு ஆசீர்வாதம். 10 வருஷமா யோசிச்சுட்டே இருப்பாங்க, எத்தனையோ வருஷம் அந்த வேலைக்காக அதுக்காக காத்துட்டே இருப்பாங்க. கடவுளுடைய தயவும் கிருபையும் உங்க மேல வரும் பொழுது அது ரொம்ப சீக்கிரமா முடிய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை பல காரியங்கள் இங்கு வேறுபட்டு இருந்தாலும் ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரம் நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் இருக்கு எல்லா விஷயம். அப்போ சில காரியங்கள் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது எப்படி வேலை செய்யுமா, அந்த நாளே லென்த்தனா இருக்கும். அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க, ஆனா கூட டைம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்றது ஒரு ஆசீர்வாதமா இருக்குது பாருங்க. எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவரை வந்து ரொம்ப பெரிய ஆள் போல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நேரத்தை நிர்வாகம் பண்ண தெரியலன்னு அர்த்தம். Ask wisdom to manage your time. ஏன்னா நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களால தங்கத்தையோ பணத்தையோ வாங்க முடியும், ஆனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் எதை வாங்க முடியாது, நேரம் என்கிற ஒன்றை வாங்கவே முடியாது. நீங்க வளர வளர உங்க வாழ்க்கையில ரொம்ப விலையேறப்பட்டது எதுவாக இருக்கும்? பணமா இருக்காது. எதுதான் இருக்கும்? நேரமா தான் இருக்கும். நேரம் தான் ரொம்ப விலையேறப்பட்டிருக்கு. நேரத்தை மிச்சப்படுத்த நீங்கள் பணத்தை செலவு செய்வது தவறில்லை. தேவனுடைய கிருபையும் தயவும் பலனும் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது காலங்கள் நீட்டிக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். அன்னைக்கு அந்த வேலை முடியலன்னா அன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்க கூடாது. மீட்கப்பட்ட இந்த ஜனங்கள் சில நேரங்கள்ல எப்படி ஆயிடுதுன்னா, நேரத்தையும் சமயத்தையும் நம்மளே நிர்ணயிக்கிறவங்களா ஆள்றவங்களா தேவன் நம்மளை வைக்கிறார். விழுந்து போன மனுஷன் இந்த காலகட்டத்துக்குள்ள அவன் அப்படியே சிக்கிட்டு இருந்தாலும், கடவுள் உங்க கூட இருக்கும் பொழுது, கடவுளுடைய கிருபைகள் உங்க கூட இருக்கும் பொழுது இந்த காலங்களையும் அதை மாற்ற முடியும்னு சொல்லி இருக்குது. கொரோனா காலம் பஞ்ச காலம் அப்படிங்கிறத உங்களுக்கு செழிப்பின் காலமா அவர் வைப்பார். அப்பனா நேரம் சமயம்லாம் இருக்குது உண்மைதான், ஆனா தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நேரம் என்கிற ஒன்றிலே சிக்கி கொண்டும் வாழலாம், ஆனால் நாம் காலங்களோடு இணைக்கப்படாமல் காலங்களை படைத்தவரோடு இணைக்கப்படுகிறதினால் காலங்களை மாற்றவும், காலங்களை புரிந்து கொள்ளவும், காலங்களை ஆளுகை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பாருங்க, ஒரு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை நமக்கு தரும் பொழுது, இந்த நேரத்தை பற்றி ஒரு விஸ்டம் நமக்கு உண்டாகும் போது நமக்கு என்ன ஆகும்னா, எப்போ என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. இது என்ன காலம் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்றதே ஒரு பெரிய விஸ்டம். இந்த டைம்ல என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்யணும். நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய ஞானத்தால நிரம்பும் போது உங்க பிசினஸ்ல, உங்க ஃபேமிலியில, உங்க ஊழியத்துல ரைட் டைம் ரைட் வேர்டு உங்க வாயில இருந்து வர ஆரம்பிக்கும். அப்போ நாம ஒரு காலம் ஒரு நேரத்துக்குள்ள நாம இருந்தாலும் கடவுளுடைய ஞானம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது இந்த காலத்தை நாம் வெல்ல முடியும். உங்க வாழ்க்கையில நேரத்தை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்றால் வாழ்க்கையை கையாளுறீங்கன்னு அர்த்தம். மேனேஜிங் த டைம், இட் மீன்ஸ் மேனேஜிங் த லைஃப். என்னுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். எபேசியர் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறோம். மொத்தமே 6 அதிகாரம் தான் இருக்குது, ஆனால் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. இது 16வது வகுப்பா? அது போய்கிட்டே இருக்குது. சபை என்கிற ஒன்று எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது முதல் வாரம் பேசணும், ஞாபகம் இருக்கான்னு தெரில. எதுவானும் சபைனாலும் பரவாயில்ல, இல்லை எதுவுமே எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் முதல் வாரம் என்ன பண்ணோம், பேசணும். அப்படி ஒவ்வொரு வாரமும் நிறைய காரியங்கள், பவுலின் ஜெபங்கள், விசுவாசின் அதிகாரங்கள், நிறைய விஷயங்கள் பேசணும். நான் கடைசியாக என்ன பேசினேங்கிறத சொல்லி இந்த வாரம் அதை தொடர விரும்புகிறேன். தொடர்ந்து வர்றவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா கடைசியாக என்ன பேசணும் அப்படின்ட்டு? என்ன பேசினாலும் நல்லா தானே பேசியிருப்போம். கர்த்தர் நல்லவர் தானே சொல்லியிருப்பீங்க. இந்த வாரமும் அதுதானே சொல்ல போகிறீங்க. வேறு என்ன சொல்ல போகிறீங்க? அதை கொஞ்சம் வேறு மாதிரி என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். எப்படியாவது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல போகிறீங்க, எப்படியாவது நீங்கள் பெருகுவீங்கன்னு சொல்ல போகிறீங்க. அதனால் நிறைய நேரத்தில் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சரி, எப்படியோ ஆசீர்வாதமான வார்த்தை
காதுக்குள்ளே போகுது, மனசுக்குள்ளே போகுது. என்ன பேசினேன் அப்படின்னு சொன்னால், இந்த பவர் ஆஃப் பிஹேவியர்ஸ், அதாவது நம்முடைய நடவடிக்கையினுடைய வலிமையை குறித்து நான் என்ன பேசினேன். ஏன்னா இந்த எபேசியர் புத்தகத்தை 3 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று சிட், ஸ்டாண்ட், வாக். கிறிஸ்துவோடு கூட நாம் அமருதல், அதற்கப்புறம் கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன பண்ணுறது, நடத்தல், அப்புறம் என்ன பண்ணுறது, நிற்பது. இப்படி என்ன பண்ணியிருக்கு சொல்லி கிறிஸ்தவத்தில் நிறைய நிலைகள் இருக்குது. முதல் நிலை என்ன தான், சிட்டு, அப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் வாக், அப்புறம் ரன் இருக்குது, ஃப்ளை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏசாயால வாசித்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் அப்படின்னு இருக்கு. ஓடுறதே இருக்குது. நிறைய நிலைகள் இருக்குது. நம்ம ஒரே நிலையில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் முதல்ல ரொம்ப முக்கியமானது என்னென்னா சிட்டு தான். கொஞ்சம் உட்காந்து, போன வாரம் சொன்ன மாதிரி நோயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போன சண்டே காலையில் பேசணும். நோயிங், அறிதல் என்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன சொன்னார். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய நிலைகள் இருக்குது. அதில் 3 நிலைகளை இந்த புத்தகத்திலிருந்து பார்க்குறோம். சிட், ஸ்டாண்ட், வாக். அவரோட அமர்தல், அப்புறம் என்ன பண்ணுறது, நிற்பது, அப்புறம் நடப்பது அப்படிங்கிறது தான் விஷயம். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே. இன்னும் பாரதியார் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தெரியுதில்ல, எல்லாம் இங்கே பைபிள்லேயும் இருக்காது. ஓகே. ஸோ அதில் இந்த நடந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முந்தின பக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பேசுகிறாரு. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு, அதற்கப்புறம் கிறிஸ்தவ நடவடிக்கை குறித்து என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். அதில் 5ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்தே அதை என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. 5:2 பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ளுங்கள், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாரு. 8வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ நடந்து கொள்றதை பற்றி பேசுகிறாரு. பிஹேவியர்ஸ் பற்றியோ அல்லது ஆக்ஷன்ஸ் பற்றியோ பேசவே கூடாது அப்படி சொல்ல முடியாது. முதல்ல அதை பேசணுன்னா மக்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ இப்படி இருக்கிறாயா, எப்படி நடந்து கொண்டு இருக்கிறாய், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்ன்னு எடுத்தோடனே கேட்டோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ, நம்மளால் அந்த வாழ்க்கை வாழவே முடியாதுன்னு போயிடுவான். முதல்ல அவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய நம்பிக்கைகளை நாம் மாற்றுவதன் மூலம் ஒரு மனிதனுடைய நடவடிக்கை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் தான் மாற்றங்கள் சாத்தியமாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பேசிட்டு தான் இதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். 15வது வசனத்தில் பாருங்கள், ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொண்டு. அப்போது என்ன பேசுகிறாரு, வெறும் நம்பிக்கையை பற்றி மட்டும் பேசாமல் இப்போ என்ன சொல்கிறாரு, நம்முடைய பிஹேவியர்ஸ், நம்முடைய நடவடிக்கை குறித்து பேசுகிறார். நம்முடைய நடவடிக்கைக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத கடைசி வாரத்தில் என்ன பேசினேன். ஒருவேளை மறந்துட்டாலோ கேட்கலனாலோ திருப்பி போய் என்ன பண்ணலாம், நீங்கள் யூடியூப்ஸில் அது கேட்கலாம். இந்த நடவடிக்கையின் வலிமை என்ன, பேதுருவிலிருந்தெல்லாம் கூட என்ன பண்ணோம் பேசணும். போதனையினால் நடக்காத காரியங்கள். ஒரு பெண் என்ன பண்ணுறா, சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் என்ன பண்ணுறா, நடந்து கொள்கிறா. அதனால் போதனைகள் இன்றி தன்னுடைய நடக்கையினாலே தன் கணவனை என்ன பண்ணுறா, ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ நடவடிக்கைக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. நம்ம என்ன தான் வார்த்தையில் சொன்னாலும் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், கவர ஆரம்பிக்கும். ஸோ பிரசங்கங்களை விட வலிமை பொருந்திய ஒன்று இருக்கிறது, அது உங்கள் செயல்கள், உங்கள் நடவடிக்கைகள். ஆமென். சில பேருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம ஒரு பிரசங்கியாராக இல்லையான்ட்டு. பிரசங்கியாராக இருந்து கூட நீங்கள் நிறைய பேரை கவர முடியாமல் இருக்கலாம். ஆனால் சரியான நடவடிக்கையின் மூலம் நீங்கள் அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடியும். ஆமென். சிலர்லாம் பிரசங்கம் பண்ணி சாதிக்காததை உங்களுடைய பிஹேவியர்ஸால், உங்களுடைய நடவடிக்கையால் நீங்கள் என்ன பண்ண முடியும், இம்பேக்ட் பண்ண முடியும், அநேகரை தொட முடியும், மாற்ற முடியும். ஸோ இந்த நடவடிக்கைக்குனே ஒரு பவர் இருக்குது. அதை பார்த்து தான் ஜனங்கள் தேவனண்ட என்ன பண்ணுறார்கள், வருகிறார்கள். வெறும் போதனைகளை பார்த்து கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். அங்கே பாருங்கள், 1 பேதுரு 3:2, போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ள படுவார்கள். அப்போது போதனையினால தான் இல்லை, அதாவது
இது மனைவிக்காக மட்டுமே சொன்னதுன்னு நினச்சிக்கூடாது. யாரோ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வெறும் நம்ம டீச் பண்ணுறோம் அதனாலேயே எல்லோரும் சேஞ்ச் ஆகிட மாட்டாங்க. இது ரொம்ப தெரியும்னு பாருங்கள். சொல்கிறதுனால எல்லாரும் மாற மாட்டாங்க. சில பேருக்கு இவ்வளோ சொல்லியும் யாருமே மாறலையே அப்படின்னு ஒரு கவலை பாருங்கள். வெறுமனையாக சொல்கிறதுனால யாரும் மாறவே மாட்டாங்க. அவங்கள மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நடவடிக்கை என்கிற ஒரு காரியம்தான் அவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ என்ன மாதிரி அதில் எப்படி வருது பாருங்கள். when they see your என்ன போட்டிருக்கு, mood set and respectable behavior, உங்களுடைய பிஹேவியர்ஸ் தான் அவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்குது, சந்திக்க ஆரம்பிக்குது. உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் பெருசாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் போதித்து பெருசாக எதையுமே பார்க்கலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடவடிக்கைகள் அநேகர் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நமக்கு உள்ளே என்ன போயிருக்குங்கிறது நம்பிக்கை, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியில் என்ன வருதுங்கிறத வச்சு தான் எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, முடிவு செய்ய போகிறார்கள். ஸோ கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார், ஆனால் மனுஷன் எதை தான் பார்ப்பான், முகத்தை தான் பார்ப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, மனுஷன் என் இருதயம் அவருக்கு தெரியாமல் போயிட்டேன்னு கவலைப்படுது. கர்த்தர்கிட்ட போய் முகத்தை காட்டிகிட்டு இருக்குது, வெளிப்படையான ஆக்ஷன்லாம் கர்த்தர்கிட்ட பண்ணுறது. மனுஷன்கிட்ட போய் என்ன பண்ணுறது, என் இருதயம் அவருக்கு தெரியலையே, இவங்களுக்கு புரியலையேன்னு கவலைக்குது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கொஞ்சம் கர்த்தரோடு பழகிற ஆட்களுக்கு கொஞ்சம் மனுஷனுடைய இருதயத்தையும் பார்க்குற கிருபைகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, ஸோ போதனையை விட வலிமை வாய்ந்த ஒன்று இருக்கிறது, அது உங்களுடைய நடவடிக்கை. உங்களுடைய அதாவது ப்ரீச்சிங்கை விட பவர்ஃபுல்லான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அது வந்து பிஹேவியர். யுவர் பிஹேவியர் இஸ் பவர்ஃபுல் தென் அ ப்ரீச்சிங். அதனால தான் அதுதான் ரொம்ப இன்றைக்கி மிஸ்ஸிங், அதுதான் இன்றைக்கி ரொம்ப இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி பேசிட்டோம் ஆல்ரெடி. ஏன்னா அந்த நடவடிக்கை பற்றி தான் என்ன பண்ணுறாரு, அதில் நிறைய சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ தொடருவோம். விட்ட பகுதியிலேருந்து நான் தொடர விரும்புகிறேன். 15லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போவோம். இன்றைக்கி எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்வோம். ஓகேவா, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது எப்படியோ போ, எப்படி வேணாலும் வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. என்ன சொல்கிறாரு, கடவுள் உனக்கு ஞானத்தை தாராரு, அந்த ஞானத்தை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணு, வாழு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்படின்னா, அதாவது redeem in your times அப்படின்னு வருது. உங்கள் நேரங்களை என்ன பண்ணுங்கள், மீட்டு கொள்ளுங்கள். நேரம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது லைஃப்பில். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, வாழ்க்கை என்பது நேரங்களால் ஆனது. ஒரு மனுஷன் நேரத்தை வீணடிக்கிறான்னா எதை வீணடிக்கிறான்? வேஸ்டிங் டைம்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வேஸ்டிங் லைஃப் தான். ஏன்னா வாழ்க்கைங்கிறது டைமால் தான் ஆயிருக்குது. நேரங்கள் வீணடிக்கும் பொழுது வாழ்வும் அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, வீணடிக்கப்படுது. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, காலங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சரியாக பயன்படுத்திக்கோங்க, அதை எவ்வளோ பொட்டென்ஷியலாக மாற்றணுமோ மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிறைய பேருக்கு இந்த டைம் மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் குறித்து ஒரு வெளிப்பாடு அவசியமாக இருக்குது. சில நேரத்தில் வெளியில் உள்ளவங்களாம் கூட அதை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் சாதிக்கிறவங்க, ஜெயிக்கிறவங்க பல காரியங்களை கற்றுக்குறாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று, நேர நிர்வாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிஸ்னஸ் கிளாஸில் ஒன்று ஒன்றா இப்போது சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம் அப்படின்னு ஒரு காரியத்தை அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. நம்ம வந்து நீடித்த நாளை நம்புகிறோம், சாகாமையும் கூட நாம் நம்புகிறோம். ஆனால் சாதாரணமான ஒரு மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி திட்டமிடுறாங்க, இப்போ வந்து 100 வருஷமே ஒருவர் வாழுகிறார் அப்படின்னா கூட தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஒரு ஆள் தூங்குறாருன்னு வைங்க.
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினா என்ன ஆயிடுச்சு? 100 வருஷம் இருந்தாலும் 25 வருஷம் எதுக்கே போயிடுச்சு? தூங்குறதுக்கே போயிடுச்சு. மீதி எவ்வளோ தான் இருக்கு? 75 தான் இருக்கு. 100 வருஷம் இருக்கிறவங்களுக்கு 25 வருஷம் எங்கேயே போயிடுது? தூக்கத்தில் போயிடுது. வெறும் 8 மணி, நான் சொல்கிறது 8 மணி நேரம் மட்டும் தூங்குறவங்களுக்கு. இன்னும் சில கிருபை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் என்ன பண்ண முடியும்? பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே 12 மணி நேரம் கூட என்னால் தூங்க முடியும் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னு தெரியாது. அப்போனா 12 மணி நேரம்லாம் தூங்கினாங்கன்னா அப்படியே ஆஃபாக வச்சுக்கோங்க, பாதி. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பாருங்கள், ஆக்டிவாக இருக்கிற டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மக்களுக்கு. ப்ரெஷ் எடுத்து வாயில் வச்சு இப்படி தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் ஓட்டுறதுலாம் இருக்குது. அப்படியே பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுது. இல்லாத கற்பனைகள் கனவுலாம் எங்கே தான் வருது? இந்த யோசனை எங்கேருந்து வந்தது? மன்னா கழிவறையில் அமர்ந்திருந்த போது கன நேரத்தில் வந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரம் என்ன ஆகிடுது? அப்படியே போயிடுது டைம் எல்லாம். ஸோ நேரத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். பல காரியங்களை கற்றுக்கிற மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கணும். எப்படி டைமை நாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா, என்றைக்குமே ஒரு தரிசனம்னு ஒன்று இருந்தால் உங்கள் நேரத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். எப்போவுமே பாருங்கள், விஷன் என்கிற ஒன்று தான் வாழ்க்கையின் பல காரியங்களை மீட்டெடுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது. என்னென்னா தரிசனம். பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், தரிசனம் உள்ள இடங்களில் ஜனங்கள் சீரான ஒரு வாழ்க்கையை அவங்க என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட திட்டம் இல்லைன்னா நாளைக்கு நாள் எப்படி வேணாலும் போகும். இல்லை இந்த வாரத்துக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் உங்களுக்கு இல்லைன்னா அந்த வாரம் எப்படியோ போயிடும். இந்த மாதத்தில் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு திட்டம் இல்லைன்னு வைங்களேன், அந்த மாதம் அப்படியே போயிடும். இல்லை இந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு திட்டம் பண்ணலன்னு வைங்களேன், அந்த வருஷம் அப்படியே போயிடும். இதை இப்படி சொல்லலாம், ஒட்டுமொத்தமாகவே நான் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய போகிறேன், என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு ஒரு விஷன் நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய நேரங்களை மீட்டெடுக்கிற வலிமை நம்முடைய தரிசனத்திற்கு இருக்கிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், தரிசனமே நேரத்தை மீட்டெடுக்கிறது. ஆமேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே 12 மணி ஆயிடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம், என்ன குழம்பு வைக்கலாம் 12 மணி ஆயிடுது. குழம்பு வைக்கிறது யோசிக்கிறதுக்கே நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. இது அப்புறம் யாராவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, அப்புறம் யாராவது அதாவது அந்த நாள் இப்படி போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணலன்னா அது எப்படியாவது போகும். இது எப்படின்னா ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி, நீங்கள் தான் டிரைவர் சீட்டில் இருக்கிறீங்க, எப்படி போகணுன்னு நீங்கள் ஓட்டலன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு போகும். நிறைய பேருக்கு லைஃப் அப்படி தான் போகுது, நேரம் அப்படி தான் போகுது. பாருங்களேன், நான் இன்றைக்கு இதெல்லாம் செய்தாக வேண்டும், அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா, அப்படி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால தான் அவங்க டக்குன்னு பாருங்களேன் 2021 எப்படி போச்சுன்னே தெரியல அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, ஆள் உருப்படியாக ஒன்றுமே பண்ணலன்னு அர்த்தம். மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறது எம்புட்டு சுகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே 2021 என்ன பண்ணிடுச்சு, அவங்களுக்கு முடிஞ்சிருதுங்க. பாருங்கள் 8வது மாதம் வந்துடுச்சு. ஆனால் 2021 அப்படின்னா என்ன, எதாவது பிளான் பண்ணிங்களா, எதாவது திட்டம் போட்டிங்களா? இந்த வருஷத்தில் இது இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், இல்லை இவ்வளோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும்னு இந்த வருடம் திக்குன்னு ஏதாவது இலக்குகளும் தீர்மானமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது உண்டா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். எப்போவுமே அப்படி ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம டைம் போய்டும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் கிளம்பி இந்த வேலைலாம் இன்றைக்கி பண்ணணும்னு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன், வழியில் யாராவது ஒருத்தங்க சந்தித்து ஏதாவது பேசினா கூட உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷம் வருது, ஆனால் கொஞ்சம் போக வேண்டியதுக்கு என்ன பண்ணிவிடுவீங்க, போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் பிளானே பண்ணலன்னு வைங்களேன், அந்த பிரதர் நேரமும் போயிடும், உங்கள் நேரமும் போயிடும். 2 பேரும் உட்காந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுச்சு, அப்படியே போயிடும். ஸோ அதனால தான் பாருங்கள், அதுக்காக யாருக்கூடையும் பேசாதீங்க, பழகாதீங்க, உருன்னுறீங்க அப்படி சொல்ல நான். அதுக்கும் நேரம் வச்சுக்கோங்க, பழகிறதுக்கும் நேரம் வச்சுக்கோங்க, நட்புக்கும் நேரம் வச்சுக்கோங்க. சிலர் பாருங்கள் இதெல்லாம் வேஸ்டிங் டைம்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. நட்பு கொள்வதற்கும் நேரம் நமக்கு தேவை. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் நேரத்தை என்ன பண்ணணும், அழகாக பிரித்தெடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. வேதாகம மனிதர்கள்கிட்ட நீங்கள் அதை கவனிக்க முடியும். ஜப வேலையாகிய அந்த நேரம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர்களில் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே
பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. டைம்னா இந்த டைமில் நாங்கள் எங்கே போனோம், ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு நேரம் அவங்க வச்சுருக்குறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், சாதிக்கிற எல்லாருக்குமே ஒரு அழகான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவரை ரொம்ப பெரிய ஆள் போல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நேரத்தை நிர்வாகம் பண்ண தெரிலன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஐ ஹாவ் நோ டைம், நான் ரொம்ப பிஸிங்க அப்படின்ட்டு. ஏன் சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு. எனக்கு டைம் இருக்குது, இப்போ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஐ ஹாவ் அ டைம். என்ற நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் எது கொடுக்கணுமோ அதுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இப்போ நேரத்தை நான் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் பெரிய சாதனையாளர் போல் நினச்சிக்கூடாது. நேரத்தை அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, நிர்வகிக்க தெரியல. ஆனால் நேரத்தை நாம் நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் போது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், டைம் இருக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலிக்கான டைம், பிள்ளைகளுக்கான நேரம், படிப்பதற்கான நேரம், ஜெபம் செய்வதற்கான நேரம், நாம் நம்மளை வளர்த்து கொள்வதற்கான நேரம், போய் புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான நேரம், நண்பர்களை பார்க்கறதுக்கான நேரங்கள், தொழில் செய்வதற்கான நேரங்கள், இப்படி எல்லாமே நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி நம்ம வைத்து கொள்ளுவது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் சும்மா எப்படியோ பண்ணுவோம், போட்டே இருக்கட்டுமே அப்படி போகாமல் நீங்கள் சில விஷயத்தை திட்டம் பண்ணுறது, ஒழுங்கு செய்வது மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. சிம்பிளாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு முந்தின நாள் இரவே எழுதி வைங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ். நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள், முந்தின நாள் இரவே எழுதி வைங்க. இப்போ நான் சொல்கிறது எதுக்கு, யாருக்குன்னா எனக்கு நிறைய செய்யணும் ஆனால் டைமே இல்லைங்கிறவங்களுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். சில பேர் இருக்கிறாங்க, பிரதர் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ நேரம் இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுவது எப்படின்னு நான் பேசணும். நேரத்தை பாஸ் பண்ணுவது எப்படி, டைம் பாஸ் அப்படின்ட்டு வேணால் அவங்களுக்கு சொல்லித்தரணும். டைம் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படி. சிலருக்கு அப்படி இருக்காங்க, நேரமே போக மாட்டுக்கு பிரதர். சிலருக்கு அது பிரச்சனை பாருங்கள். சிலருக்கு நேரமே போத மாட்டுக்கு பிரதர் அப்படிங்கிறாங்க. சிலருக்கு நேரமே போக மாட்டுக்கு பிரதர். இப்போ நீங்கள் போக மாட்டுக்குங்கிற பிரதரா இல்லை போத மாட்டுக்க அப்படிங்கிற பிரதரான்னு எனக்கு தெரில. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். இயேசுவுக்கு பாருங்கள் 3.5 வருஷம்தான் இருக்குது. அவருடைய மிஷன், அவருடைய விஷன் எல்லாத்துக்கும் எவ்வளோ என்ன இருக்குது, 3.5 வருஷம் பாருங்களேன். 3.5 வருஷத்தில் பூமியிலே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்ட்டு. ஆமென். பாருங்கள், தலைவர் வழியில் நடந்து 3.5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய மேட்ரை முடிச்சுட்டா இருப்பார். 30 வயசில் தானே ஆரம்பிக்கிறாரு. 3.5 வருஷம், 3.5 வருஷத்தில் he accomplished everything. யோவான் 17:4 சொல்கிறாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எல்லாம் சொல்லுங்கள், செய்து முடித்தேன். எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. நிறைய நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது. வெறும் 3.5 வருடம். 3.5 வருஷத்தில் எம்பூட்டு தீர்க்க தரிசனம் அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அது நிறைவேறும்படியா இப்படி நடந்தது, இது நிறைவேறும்படியா இப்படி நடந்ததுன்னு அப்படியே எல்லாமே நடக்குது. சிலருக்கு ரொம்ப 30 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், ஒன்றும் பெரிய இம்பேக்ட் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் 3.5 வருஷம் எல்லா வேலையும் என்ன பண்ணிச்சு, ஐ ஃபினிஷ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு. சிலருக்கு பாருங்கள் முடியவே முடியாது, அரைச்சி செஞ்சதே செஞ்சு அதிலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது பிசாசுடைய தந்திரம் பாருங்கள். உங்களை அதான் அவன் அழகாக போட்டிருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. அவன் தந்திரமே என்னென்னா உங்களை எதுலையாவது சிக்க வச்சுட்டு அதிலேயே சுற்ற வச்சுக்கிட்டே இருப்பான். டைம் தானே போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை டைம் போல, வாழ்க்கையே போகுது. நேரம் தானே வீணாக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நேரத்தோடு சேர்ந்து எதுவும் போகுது, லைஃபுமே சேர்ந்து போகுது பாருங்கள். ஆமாம். ஸோ இது பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ வெற்றியை நோக்கி, சாதனையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டைம் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியம். ப்ரேயரே இருக்குது அதுக்காக. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரேயரே இருக்குது பாருங்கள். சங்கீதம் 90:12 பாருங்கள்.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். எங்களுக்கு அந்த டைமை சரியாக பயன்படுத்துகிற, சரியாக பிரயோகிக்கிற ஒரு கிரேஸ் எங்களுக்கு தாங்க. ஏன்னா இவங்களுக்கு குறுகிய நாளில் இவர்கள் சென்றடையும்படி தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் இவங்க 40 வருஷத்தை வீணாக்கிட்டாங்க. அந்த மக்கள் தான் இவங்க. இந்த 90ஆம் சங்கீதத்தில் படிக்கிறீங்களா, இவங்க யார்? 40 ஆண்டு காலத்தை வீணாக்கின மனிதர்கள். அவங்க அந்த இடத்துல தான் இது வருது. ஐயோ, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். டைம் எல்லாம் செலவாகி போயிடுச்சு. பாருங்கள், 9வது வசனம் பாருங்கள். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்படி நேரடியாக அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் கோபம் போட்டார் போல், அதனால் போய்விட்டுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுடுவாங்க. அப்படி சொல்லலை. அது என்ன சொல்ல வருதுன்னு கரெக்டாக படிக்கணும். எத்தனையோ முறை இவங்க சொன்னாங்க, நாங்கள் போக மாட்டோம், முடியாது முடியாது முடியாது, நாங்கள் இப்படியே தான் கிடக்க போகிறோம், இதிலே செத்து தொலைய போகிறோம் அப்படின்னு திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி, நீ சொன்னபடியே ஆகட்டும்ட்டார் கடவுள். அவ்வளோதான், வேறு உண்மை கிடையாது. கவனிங்க, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். டக்குன்னு ஒரு கதை மாதிரி போயிடுச்சு. ஆனால் கடவுளுடைய கிருபையும் தயவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் நம்பலாம், அது ஒரு ஆசீர்வாதம். பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பேசுகிறோம். அதில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் குறுகிய நேரங்களில் முடிகிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் மிக குறுகிய நேரங்களிலே எனக்கு முடியும். ஆமென். எஸ், அது ஒரு பிளெஸ்ஸிங். அது ஒரு ஆசீர்வாதம். கடவுளுடைய தயவு, கடவுளுடைய ஃபேவர் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது சுற்றிக்கிட்டு, 10 வருஷமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க, எத்தனையோ வருஷம் அந்த வேலைக்காக அதுக்காக காத்துட்டே இருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய தயவும் கிருபையும் உங்கள் மேலே வரும்பொழுது அது ரொம்ப சீக்கிரமாக முடிய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆமாம், பிரசங்கியில் நம்ம படிக்கிறோம், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். ஆமாம். ஸோ சில நேரம் அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாகவே ஆண்டவர் நமக்கு தரார் பாருங்க. அது ஒரு ஆசீர்வாதமாகவே அவர் நமக்கு தருகிறார். அது ஒரு கிரேஸ் பாருங்க. நான் திருப்பி கொண்டு, பிரசங்கி 9:11, நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். அப்போ பாருங்க, இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாகவே சொல்லுது. காட்ஸ் ஃபேவர் நம்ம மேலே இருக்கும்போது, யாரோ ஒரு ஆளை பார்க்குறது ஒருத்தர் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இனிமேல் என்னன்னு போயிருப்பார். ஆனால் நீங்கள் வருவீங்க, அந்த நேரம் கரெக்டாக வருவார் அவர். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்களேன். நேரிட பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. வாய்க்க பண்ணுகிறதுன்னு ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இது நம்முடைய சமயத்துக்குள் தேவனுடைய கிருபையும் தயவுத்துக்கு நம்ம இடம் அளிக்கும் பொழுது பாருங்கள், சிலர் தேவனுக்கு இடம் அளிக்காததுனால என்ன ஆகிறது, கதையை போல் நாள் கழிஞ்சு போயிடுது. ஆனால் தேவனுக்கு இடம் அளிக்கும் பொழுது ரொம்ப குறுகலான நாளில் கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்கள். அது ஒரு ஆசீர்வாதமாகவே சொல்லியிருக்கு பாருங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாருங்க, அதில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று தீர்காயுசு. தீர்காயுசுனா நமக்கு தெரியும். தீர்காயுசுனா என்ன? ரொம்ப நாள் வாழ்கிறது, அதான் தீர்காயுசு. ஆனால் இன்னொரு வார்த்தை அதில் இருக்குது பாருங்கள், அவைகள் உனக்கு நீடித்த
நாட்களையும். அது எப்படி போட்டிருக்குது? ஃபார் lengthen of the days and year of life. அது எப்படி ஆம்பிளிஃபைல கொடுத்துருக்காங்க? worth living, worth living. அதாவது ரொம்ப தரமாக வாழறது, ரொம்ப தரமாக வாழ்கிறது. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, தீர்காயுசுனா ரொம்ப நாளாக இருக்கிறது. நீடித்த நாட்கள் அப்படிங்கிறது என்னென்னா 24 மணி நேரம் எல்லாருக்குமே அதான். அதாவது சொல்லுவாங்க, ஒருவேளை பல காரியங்கள் இங்கு வேறுபட்டு இருந்தாலும் எல்லோருக்கும் சமமாக இருக்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னா, ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னது தான்? நேரம். நேரம் என்பது எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ரொம்ப சமமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதில் கவனிங்க, இதில் நீடித்த நாட்கள் அப்படின்னா என்னென்னா, இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது எல்லா விஷயமும். அப்போது சில காரியங்கள் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது, இந்த நேரத்தை பொறுத்த அளவுக்கும் அந்த கிருபைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அது எப்படி வேலை செய்யுமா, அந்த நாளே லென்த்தனாக இருக்குமா. அப்படின்னா என்னென்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க ஆனால் கூட டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்கிறது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். ஆமென். I finished everything but I have a time. நிறைய பேருக்கு பாருங்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குமே டைம் இருக்கு. அதையும் பற்றி இருக்குது பைபிளில். சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அப்படின்னா என்ன? சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் அதை ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் இல்லாமல் சாப்பிட்டு எப்படியோ வாழ்க்கை ஓடுது. அப்படியே கால சக்கரத்தோடு இவர்களும் ஓடிக்கொண்டே போகிறார்கள். நம்ம அப்படி கிடையாது, கர்த்தரோடு ஓடுற முறை, கர்த்தரோடு வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமாம். அப்போது நல்லா கவனிங்க, பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது என்னென்னா, அந்த 24 மணி நேரம் கூட உங்களுக்கு லென்த்தனாக மாறுமா. நீடித்த நாட்கள், நீடித்த நாட்கள். தீர்காயுசுங்கிறது வேற, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். அப்படின்னா என்னென்னா, அந்த டே உங்களுக்கு லென்த்தாக இருக்குமா, அந்த நாளே உங்களுக்கு நீட்டிட முடியுமா. அது என்னங்க 24 மணி நேரம் தாங்க, அது எப்படி நீளும்? கடவுளால் நீட்ட முடியும். யோசுவா யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான், யுத்தம் முடியல. போயிட்டு நாளைக்கு இன்று போய் நாளை வா அப்படின்னு போக முடியாது, இன்றைக்கே முடியணும். அதான் அவனுடைய தீர்மானம். அப்போ என்ன ஆகுது? அந்த டேவே லென்த்தன் ஆயிடுச்சு. சூரியனே நில்லு, சந்திரனே நில்லு அப்படின்னா நின்றுச்சு பாருங்க. ஏன்னா இதுதான் நேரத்தையும் சமயத்தையும் என்ன பண்ணுது, இது 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 சொல்கிறதுன்னு அடிப்படையில் தான் எல்லாமே என்ன பண்ணுது, நடக்கு. ஆனால் இங்கே ஒரு விசுவாச மனிதன் அதை என்ன பண்ணுறான், நுப்பாட்டான். நீ நில்லு, எனக்கு இன்னும் வேலை முடியல. இதெல்லாம் நம்ம சொல்லாதனால வேறு யாரெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு. இன்றைக்கி நான் லேட்டாக இருந்ததுனால சூரியனும் லேட்டாக வந்துச்சு அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்றைக்கி அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்குமே சூரியன், ஏன்னா நான் அரை மணி நேரம் லேட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்காரு. ஆனால் நம்ம ஆட்கள் தான் இந்த மாதிரி எதாவது டீச் பண்ணால் அவங்களுக்கு விகற்பமாக தெரியுது, ஓ என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, பைபிள் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஒரு மனுஷன் அவனுக்கான வேலை அன்றைக்கி முடியலை, அதுக்காக நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கிருபையும் தயவும் பலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த காலங்கள் நீட்டிக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அன்னைக்கு அந்த வேலை முடியலன்னா அன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்க கூடாது. ஆமென். நின்னா நிற்கணும், இன்னைக்கு என் வேலையெல்லாம் முடிய வேண்டியது இருக்குது. அப்போ அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்கள், அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதமாக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ நீடித்த நாட்கள்லாம் சொல்லுங்கள், நீடித்த நாட்கள். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் இதில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு போக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக டைம் இருக்கும். அது ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு, கர்த்தரை தேடுறதுக்கு. ஆமென். நான் சொல்ல சாதாரணமான விஷயம் கிடையாது, இது ரொம்ப பெரிய விஷயம். இது நிறைய பணக்காரர்கிட்டே கிடையாது. ஆமாங்க, நிறைய செல்வந்தர்களுக்கே அது கிடையாது. நம்ம செல்வந்தருங்களாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, எல்லாருடைய கமிட்மெண்ட் பாருங்களேன். ஒருத்தருக்கு 10,000 ரூபா கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு 10 லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்குது, இன்னொருக்கு 10 கோடி கமிட்மெண்ட் இருக்குது. மனநிலைன்னா எல்லாம் சேம் தான். 10,000 உள்ளவனும் இதை கட்டணுமேன்னு தான் இருக்கான், 10 லட்சம் உள்ளவனும் இப்படி தான் இருக்கான், இது என்ன முடிக்கணுமேங்கிறான். 10 கோடி உள்ளவனுக்கும் அதே மனநிலை தான்.
ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட்டில் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அமௌண்ட் அதிகமாகும் போது அழுத்தமும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பணக்காரன்னா நம்ம என்னமோ நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவனுக்கு எல்லா கடமைகளை முடித்து கூட அவனுக்கு தேவன் நேரங்களை தருகிறார். ஆமென். அப்போ redeem in your time, உங்கள் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, நேரங்களை மீட்டெடுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், மீட்டெடுங்கள். redeem, எல்லாம் சொல்லுங்கள், redeem. அப்படியே வருது, redeem in your time. உங்களுடைய நேரங்கள் என்ன பண்ணுங்க, மீட்டெடுங்க. வேறு டிரான்ஸ்லேஷன் போடுங்க, NIV or KJV. எஸ், NKJVயில் எப்படி வருது பாருங்க, redeeming the time because the days are evil. redeeming the time. redeeming the timeனா என்ன, நேரத்தை என்ன பண்ணுங்க, மீட்டெடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நேரத்தை மீட்டெடுங்கள். டெவிலுடைய ஒரு பெரிய தந்திரமே என்னன்னா, நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படியே சிக்கிக்கிட்டு அப்படியே கிடக்கணுங்கிறது தான். டைமே இல்லாமல் போகணும். அதான் அவங்களுடைய தந்திரம். நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்துக்கு கீழே அவங்க வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போது மோசேவை போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பாலும் தேனும் ஓடுற தேசம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் இப்படி அடிமையாக இருக்க மாட்டீங்க, கடவுள் உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை வச்சுருக்கிறார். அங்கிருந்து உங்களை மீட்டு கொள்வார், உங்களை அவர் விடுவிப்பார். இப்படிலாம் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறார். கொஞ்சம் பேர் போய் பிரசங்கத்தை கேட்டாங்க, மோசே பிரசங்கத்தை. கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு மக்களை குறித்து. உடனே பார்வோன் பார்த்தான், உனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால தானே போய் பிரசங்கம் கேட்ட, இப்போது நீ என்ன பண்ணணும், அதை சுடுவதற்கு வைக்கோலையும் நீனே போய் என்ன பண்ணு. அவங்கெல்லாம் இந்த செங்கல் என்ன பண்ணுறாங்க, அறுத்து இந்த வேலையை செய்கிறாங்க. அங்கே பாருங்கள், யாத்திராகமோ 5:8. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்பு போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுகிறோம் என்று பாருங்க. பார்வோனுடைய தந்திரத்தில் என்ன தெரியுமா, இன்னும் வேலையை எதையாவது அதிகப்படுத்தி உங்களுக்கு டைமே இல்லாமல் பண்ணணும். அதுவும் எதுக்கே டைம் இல்லாமல் பண்ணணும், தேவனை தேடுவதற்கும் தேவனை சேவிப்பதற்கும் அவர் வார்த்தையை கேட்கிறதற்கும் அவர் நோக்கங்களை நாம் இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு நேரமே இல்லாமல் பண்ணும்படி எதையாவது ஒன்றில் நம்மளை மாட்டணுங்கிறது அவனுடைய ஒரு ஐடியா. பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால தான் புதிய புதிய காரியங்களை கூட வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது ஒரு தேவனுடைய வழிநடத்தல் ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே என்னை நடத்துங்க, நாட்களை நிர்வகிக்கும் ஞானத்தை எனக்கு தாரும். எல்லாம் சொல்லாமா, நாட்களை நிர்வகிக்கும் ஞானத்தை எனக்கு தாரும். ஆமென். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஞானத்தை அவங்க பெறாததுனால தான் 11 நாளில் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு 40 வருஷம் ஆயும் என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. ஆனால் கடவுளுடைய ஞானமும் கடவுளுடைய வழிநடத்தலும் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது, சமயமும் தேவ செயலும் நம்ம வாழ்க்கையில் நேரிடும் பொழுது, வெகு நாட்களாய் அடைய முடியாததை கூட சீக்கிரத்திலே சுலபமாய் அடைய கடவுள் நமக்கு கிருபை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாளே லென்த்தன் ஆகும்னு சொன்னேன். அப்போ கடவுள் உங்கள் கடமைகளெல்லாம் கூட நீங்கள் முடித்து உங்களுக்கு நேரம் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு ஏவாளோடு அவர் என்ன பண்ணுறாரு, உழவறதுக்காக வராரு. எப்போ பார்த்தாலும் வெட்டிக்கிட்டும் கொத்திக்கிட்டுமே இருக்கணும்னு நினைக்கல. நிறைய நேரங்கள் வாழ்க்கையில் தேவை. கடவுளோடு உறவாடுறதுக்கான நேரங்கள் ரொம்ப அவசியம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், இதுக்கு டைம் இல்லாமல் மாதிரி பண்ணிவிடுவான். வேறு ஒன்றும் இல்லை, உங்களை வைக்கலை அறுக்க வச்சுட்டான்னு அர்த்தம். ஆமாம், இன்றைக்கும் அவனுடைய தந்திரம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. ஆனால் மக்கள் அதை உணராமல் நிறைய நேரம் இருக்கிறாங்க. எதுலையாவது அதில் எதுன்னு மாட்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவனோட நேரம் செலவிடாமல் போயிடும், கடவுளுடைய வார்த்தையோடு நேரம் செலவிடாமல் பண்ணிவிடும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு நேரம் இருக்கும், கடைசியில் பாருங்கள்
குடும்பத்துக்கு நேரம் இல்லாமலே போயிடும். கடைசியில் தொழில் முடிச்சுட்டு வந்து பார்த்தா குடும்பமே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ கதை இருக்குது, நிறைய கதை இருக்குது. நான் குடும்பத்துக்காக தான் எல்லாம் பண்ணேன், ஆனால் குடும்பத்தோடு ஏதாவது பண்ணீங்களான்னா ஒன்றுமே பண்ணல. எனக்காவது லீவில் வீட்டில் இருந்தால் பிள்ளை கேட்கு, அம்மா இந்த அங்கிள் யார் அப்படின்ட்டு. நான் தான்டா அப்பா. நம்ம சண்டே பார்க்குறேன்னா இந்த அங்கிள் யார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஓ இவர் தான் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டைமே இல்லை. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஞானத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் என்னுடைய நேரங்களை திருடுறதுக்கு பல காரியங்கள் என்னை சுற்றிலும் இருக்குது. ஸோ கிவ் மீ விஸ்டம். ஆஸ்க் விஸ்டம் டு மேனேஜ் யுவர் டைம். ஆமென். எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. இந்த நேரங்கள் ரொம்ப மதிப்பானது. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், இஸ் ப்ரெசியஸ் தென் மணி ஆர் கோல்ட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் தங்கத்தையோ பணத்தையோ வாங்க முடியும். ஆனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் எதை வாங்க முடியாது? நேரம் என்கிற ஒன்றை வாங்கவே முடியாது. அதனால தான் பாருங்கள், நேரத்தை கொடுக்குறோன்னா அது ரொம்ப ப்ரெசியஸான ஒரு விஷயம். எனக்கு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன். நான் ஏதோ தேவையில் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இந்த தேவையில் இருக்கீங்கள, இப்போ எனக்கு காசு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப சுலபம். ஆனால் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண பாருங்கள், அதுதான் ரொம்ப ப்ரெசியஸு. சிலருக்கு அது தெரியாது பாருங்களேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், இப்போ தேவையில் இருக்காங்க, காசு கொடுத்துருவேன். ஆனால் அடுத்தாலையும் தேவையில் அவங்க இருப்பாங்க. அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு. சிலருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நமக்கு பைசா கொடுக்கக்கூடாததுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு போல் அப்படின்ட்டு. ஏன்னாங்க பைசா என்னுடைய டைமை விட அது மதிப்பு என்னது, ரொம்ப குறைச்சல் உள்ளது. நான் பைசா தர்றது எனக்கு ஈஸி, டைம் தர்றது தான் கஷ்டம். நீங்கள் வளர வளர உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விலையேறப்பட்டது எதுவாக இருக்கும்? பணமாக இருக்காது. எது தான் இருக்கும்? நேரமாக தான் இருக்கும். நேரம் தான் ரொம்ப விலையேறப்பட்டது. பணம் தான் ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு நினைக்கக்கூடாது. பணத்தை விட விலையேறப்பட்டது எதுவாக இருக்குது? நேரமாக இருக்கிறது. காலம் பொன் போன்றது அப்படிங்கிறாங்க. பொண்ணை விட மேலானது. ஆக்சுவலி பொன் போன்றதுன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட அது சற்று மேலானதாக இருக்கிறது. அப்போது நேரத்தை நம்ம கொடுக்குறோம் ஒரு விஷயத்துக்குனாலே அது ரொம்ப ப்ரெசியஸாக இருக்குதுன்னு அர்த்தம், ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்குதுன்னு அர்த்தம். சண்டே ஈவினிங் பேசும்போது சொன்னேன், பணத்தை ஒரு மனுஷன் கொடுக்கும்போது கடவுள் அதை பணமாக பார்க்கல. கடவுள் அதை எப்படி பார்க்குறாரு? அவனுடைய நேரங்களை, அவனுடைய திறமைகளை, அல்லது அவனுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தை அவன் கொண்டு வந்து கொடுப்பதாக தான் கடவுள் அதை பார்க்கிறார். ஆமென். அதனால தான் மணி நான் ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறேன்னா பைசா தானே கொடுத்துருக்கு அப்படி கடவுள் நினைக்கல. உன் லைஃபே என்ன பண்ணுற, தருவதற்கு சமானமாகத்தான் அது இருக்கிறது. அதுபோல தான் நேரத்தை நம்ம தர்றதை கூட ரொம்ப முக்கியமானதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கையில் செலவிட்ட நேரங்கள், செலவு பண்ணுற அந்த டைமு, இதெல்லாம் எவ்வளோ ப்ரெசியஸ்ன்னு பார்க்குறாரு. எல்லாம் தாவீது சொல்கிறான், நான் எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி சொல்கிறான். தேவரீரின் அலைச்சல்களையெல்லாம் அறிந்திருக்கிறீர். அதனால் நான் அங்கே இங்கே என்னெல்லாமோ என் நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஆமென். ஸோ டைம் ரொம்ப ப்ரெசியஸாக இருக்குது. சொல்லப்போனால் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த நீங்கள் பணத்தை செலவு செய்வது தவறில்லை. ஐஸ்வர்யவான்களின் சிந்தனையை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் த மில்லினியர்ஸ் மைண்ட். ஆனால் ஏழைகள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஏழைகள் என்றால் ஏழ்மை புத்தி உள்ளவர்கள் என்ன நினைப்பாங்க, பைசா தான் அவங்களுக்கு பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை கொஞ்சம் காசு செலவு பண்ணிங்கன்னா நேரத்தை மிச்சப்பிடிக்க முடியும்னா அதுக்காக என்ன பண்ணலாம், கொஞ்சம் காசு செலவு பண்ணலாம். நீங்கள் ஒரு 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 ஆட்டோலையோ ஒரு இதில் நீங்கள் போனானே அப்படின்னா பைசா ஆகும்லா, இவ்வளோ தூரம் இவ்வளோ டைம் நடந்தால் போக போகிறீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்கன்னா அது வேறு. சில காசை மிச்சப்பிடிக்கிறதுக்காகவே வாழ்நாளெல்லாம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் செல்வந்தர்களின் மனநிலை என்ன தெரியுமா, அவன் நம்ம எல்லாருடைய நேரத்தையும் வாங்கிடுவான். செல்வந்தர்கள் எப்படி செல்வந்தர்கள் ஆகிறாங்க, அவனுக்கு வெறும் 24 மணி நேரம் கிடையாது, பல பேருடைய 24 மணி நேரம் அவனுக்கு சொந்தம். நிறைய பேருடைய 24 ஹவர்ஸ் அவன் வாங்கிட்டான். வாங்கி அவ்வளோ பேருடைய 24 ஹவர்ஸும் எதுக்கு வேலை பார்க்கு, அவனுக்காக வேலை பார்க்கு. ஆனால் சராசரியான மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க பாருங்கள். சராசரியான மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இதுதான் ரொம்ப பெருசு, பைசா தான் ரொம்ப பெருசு. பைசா பெருசு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நேரத்தோடு கணக்கிடும்போது அது ரொம்ப பெருசு கிடையாது. ரொம்ப பெருசு இதுதான். ஸோ நேரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பாருங்கள். அதை கொஞ்சம்
அதை கொஞ்சம் மதிப்போடு நாம் வந்து அணுக வேண்டியது அவசியம். இதில் நிறைய டைமென்ஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரியான டைமென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், சமீப நாட்களில் நம்ம அதிகமாக கேட்குற அல்லது பேசுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னா டைம் ட்ராவல். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? டைம் ட்ராவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பேருக்கு தெரியுது டைம் ட்ராவல். டைம் ட்ராவல்னால் என்ன? சூப்பர் நேச்சுரலாக ஒரு இடத்துக்கு நாம் போய் சேருவது. அப்படி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி எப்போமோ நான் ஞாபகம் இருக்குது, ஒரு இடத்துக்கு போனோம். ஆனால் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம். ஆனால் வர்ஷிப் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம் ஏதோ. ஆனால் பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இருக்கா அவங்களுக்கு? அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனார், அதனால தான் அவர் இருக்கும்போது சொல்கிறேன். ஆனால் டக்குன்னு மதுரை வந்துடுச்சு அப்படிங்கிறோம். என்னமோ தெரில, இடையில கொஞ்சம் ஊர் காணாமல் போன மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆமென். இதெல்லாம் இருக்குதுங்க. சூப்பர் நேச்சுரலாக டைம் ட்ராவல்லாம் என்ன பண்ணுது? இருக்குது. இல்லைன்னு நம்ம சொல்ல. நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேனே, அந்த டேயே லென்த்தன் ஆக முடியும். தேவன் வந்து சூப்பர் நேச்சுரலாக அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப இவ்வளோ நேரத்தில் போக முடியாது, இவ்வளோ நேரத்தில் பண்ண முடியாதுலாம் இருக்கும். இன்னும் இதில் நிறைய அனுபவங்கள்லாம் சொல்கிறாங்க. சிலர் வந்து அந்த டைம் ட்ராவலுங்கிறதுல என்ன, ஃபிசிக்கலாக அவங்க வந்து வேறு நாட்டுக்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. வேறு நாடுகளுக்கே போயிடுறாங்க. போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க? வந்துடுறாங்க. ஒருத்தர் ஒரு லிஃப்ட்டில் இருந்துட்டு ஆண்டவர் சொன்ன சில விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஊருக்கு போகணும், இந்த நாட்டில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு லிஃப்ட்டு கதவை திறந்தால் அந்த நாட்டில் இறங்கியிருக்கிறாரு. எல்லாம் நம்ம நம்புகிற மாதிரி இல்லைல்ல, நம்மனா தான் ஜோறு. என்ன பிரதர் இப்படிலாமா இருக்குது அப்படின்னா, எல்லாம் இருக்குது. தேவன்கிட்ட நிறைய இருக்குது. நம்ம பார்த்தது ரொம்ப கம்மி. அவர் வந்து நிறைய வச்சிருக்கிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம்ங்கிறது so many richness அவர்கிட்ட இருக்குது. நிறைய மகிமையான காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இது நடந்துச்சு, எப்படி இதாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. சூப்பர் நேச்சுரல் டைம் ட்ராவல் அப்படிங்கிறத பற்றி நிறைய என்ன பண்ணுறாங்க? பேசியிருக்கிறாங்க. நிறைய ஆட்கள், ஆண்டவரோடு நடக்கிற நிறைய பேர் சொல்லி நம்ம அதை என்ன பண்ணியிருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வாக பார்க்காதனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? அதை ஏதோ ஒரு நேரங்களில் பார்க்குறோம். வழக்கமாக ஒன்று இருக்குது. ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் காரியம் எல்லாமே இருக்குது. ஆதியாகமம் 1 படிக்கிறோம் இல்லையா? சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஆண்டவர் படைத்து ஒரு கால இதுக்காகவே என்ன பண்ணியிருக்கிறார்? அதை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் வந்து இந்த ரெடீம்டு பீப்புள் இருக்கிறோம் பாருங்களேன். மீட்கப்பட்ட இந்த ஜனங்கள் சில நேரங்களில் எப்படி ஆயிடுதுன்னா, நேரத்தையும் சமயத்தையும் நம்மளே நிர்ணயிக்கிறவங்களா, ஆள்றவங்களா தேவன் நம்மளை வைக்கிறார். ஆமென். அது கடவுளுடைய தன்மையில் ஒன்று பாருங்கள். தானியேலில் நாம் படிக்கிறோம், தேவனுடைய கேரக்டர்ஸ், தேவனுடைய தன்மையில் ஒன்று என்னவா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிறார். காலங்களையும் சமயங்களையும் என்ன பண்ணுறாராம்? மாற்றுகிறவர். அது தேவனுடைய தன்மையில் ஒன்று பாருங்களேன். தானியேலில் நாம் படிக்கிறோம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். 2:21 இருக்கா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். என்ன வருது பாருங்க? இட் இஸ் ஹி ஹூ சேஞ்சஸ் த டைம் அண்ட் த சீசன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, டைம் அண்ட் சீசன். விழுந்து போன மனுஷன் இந்த காலகட்டத்துக்குள்ளே அவன் அப்படியே சிக்கிட்டு இருந்தாலும், கடவுள் உங்கள் கூட இருக்கும் பொழுது, கடவுளுடைய கிருபைகள் உங்கள் கூட இருக்கும் பொழுது, இந்த காலங்களையும் இந்த சீசனையும், சீதோசனம் இருக்குது பாருங்கள், காலகட்டம், சூழல், அதை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்குது. ஆமென். அப்படின்னா என்ன? கொரோனா காலம், பஞ்ச காலம் அப்படிங்கிறத உங்களுக்கு செழிப்பின் காலமாக அவர் வைப்பார். ஆமென். அதை ஒரு பெரிய பெருக்கத்தின் காலமாக அவர் வைப்பார். வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதான்.
இன்னைக்கு காலைல கூட சொன்னார், நிறைய பொருள் விற்பனைக்கு இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, நாம் இப்போ எல்லாத்தையும் வாங்குகிறோம், புதுசாக நிறைய ஆரம்பிச்சிட்ருக்குறோம். ஆமேன். அதான் சொல்கிறேன், 2000 பேருக்கு வேலை இருக்குது, 2000 பேருக்கு வேலை இருக்குது. வேலையை என்ன பண்ணுறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வேலைக்கு ஒவ்வொரு நாளும் ஆட்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். புதுசாக ஒன்றை உண்டாக்குறத பற்றியும் திறக்கிறத பற்றியும் என்ன பண்ணுறோம், யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த டைமில் போய் இதை பண்ணுறீங்க. பஞ்ச காலத்திலே ஒருவன் விதை விதைத்தான். ஆமேன். அந்த வருஷத்தில் தானே அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். அப்போனா நேரம் சமயம்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். மகா வறட்சியான காலத்தில் கூட செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடியவர். ஆமென். ஆமாம். இன்னும் சொல்ல போனால் நிறைய நேரம் வேணுக்குனே ஆண்டவர் அப்படி தான் பண்ணுறாரு. இந்த நேரம் போய் தான் திறக்கிறது. இன்றைக்கி கூட ஒரு காரியத்துக்காக பிளான் பண்ணோம், யோசித்தோம். அது அவ்வளோ சுலபமாயிடுச்சு. அது கிடச்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேவர் வந்து என்ன வேணாலும் நீங்கள் அதில் பண்ணுங்கிற மாதிரி ஒரு தயவு கிடச்சிருச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி கூட ஒரு அப்படிப்பட்ட ஒரு தயவை தான் இன்றைக்கி காலையில் அனுபவித்தோம். நிறைய பண்ணும்படியான ஒரு நேரமாக இது நமக்கு இருக்குது பாருங்கள். ஆமாம். கர்த்தரோடு நீங்கள் நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரசங்கி பாருங்கள், 8வது அதிகாரம். இந்த பிரசங்கி எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைம் பற்றி நிறைய பேசுகிறாரு. 5வது வசனம் பாரு. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நோயா அது என்னது, பஞ்சமா அது என்னது அப்படி கேட்பீங்களா நீங்கள்? ஆமேன். அப்படின்னா என்னதுங்க, கடனுங்காங்க, பிரச்சனைங்காங்க, அப்படின்னா என்னது அப்படி கேட்பீங்களா? அதான் சொல்லுது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் நடக்காது அப்படி, அது வேற. அறியான், எல்லாம் சொல்லுங்க, அறியான். என்ன மாதிரி போட்டிருக்கு பாருங்க. whosoever keeps and observe a royal commandment. wow. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. கடவுளுடைய வார்த்தைக்கே எப்படி இருக்கு பாருங்க. ராயல் கமாண்ட்மெண்ட் will experience neither trouble nor misery. இந்த பிரச்சனைங்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி அது ஒரு மிஸ்ரி ஆயிடுது அவனுக்கு. அபூர்வமான செயலாக அவனுக்கு இருக்குதான். எவ்வளோ ஆழமாக இருக்கு பாருங்க. For a wise heart will know the proper time. எப்படி வருது தமிழில், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லாம் சொல்லுங்க, ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும். ஆமென். ஸோ கர்த்தர் பாருங்கள், ஒரு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை நமக்கு தரும் பொழுது, இந்த நேரத்தை பற்றி ஒரு விஸ்டம் நமக்கு உண்டாகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, எப்போ என்ன பண்ணணும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு கிரேஸ், அது ஒரு கிரேஸ். எல்லாம் சொல்லுங்கள், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். இது என்ன மாதிரி காலம் அப்படின்னு தெரிகிறது ஒரு விஸ்டம். ஆமென். வாட் இஸ் த டைம், வாட் இஸ் த சீசன், இது ஒரு கிரேஸ் பாருங்க. ஏன்னா இது என்ன காலம்னு தெரிஞ்சாதான் நீங்கள் கரெக்டாக செயல்படும். முழு கிறிஸ்தவங்களும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இது கடைசி காலம். அதனால தான் சபை பூரா ஒன்றும் பெருசாக ஒன்றும் யோசிக்கிறதே கிடையாது. அது கடைசி காலம் கடைசி காலம்னு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உட்காந்துட்டே இருக்குது. ஞானம் இருந்தால் தான் இது என்ன காலம்னு. ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும். நாம் நம்புகிறோம் இது பெரிய அறுவடையின் காலம். ஆமென். சொல்கிறார், நீங்கள் 4 மாதம் ஆகும் 5 மாதம் ஆகுங்கிறீங்க, அறுவடைக்கு வயல் நிலை இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்ட்டார். ஆமென். இட்ஸ் a harvest time. எல்லாம் சொல்லுங்கள், harvest time. come on say harvest time. நான் அப்படி தான் பார்க்குறேன். கடவுளுடைய கிருபையை முன்னிட்டு, கடவுளுடைய வார்த்தையை முன்னிட்டு இது ஒரு மோசமான காலமாக நான் பார்க்கல. இது ஒரு தீமையான காலம், கெட்ட காலம் அப்படி பார்க்கல. இது ஒரு விடிவு காலமாக நான் பார்க்குறேன். மனிதன் கடவுளை இன்னும் புரிந்து கொள்ளவும், கடவுளை இன்னும் சார்ந்து கொள்ளவும், தேவனுடைய மகிமையும் மகத்துவமும் இன்னும் அதிகமாக வெளிப்படுகிற ஒரு காலமாக நான் பார்க்கிறேன். ஸோ என்ன டைம் தெரியும்னு பாருங்கள், தெரிஞ்சாதான் செயல்படும். தாவீது யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகாமல் அவன் வீட்டில் இருந்தானா. அங்கே தான் கொஞ்சம் ப்ராப்ளமே ஸ்டார்ட். ஒரு யுத்த காலத்தில் ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகணும், அவன் என்ன பண்ணல, யுத்தத்துக்கு போகல. அதனால் முத்தத்துக்கு போக வேண்டியதாகி போச்சு. காலத்தில் யுத்தத்துக்கு போகலன்னா அப்புறம் முத்தத்துக்கு தான் போகணும். மாறுதலாம் போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் நான் நம்புகிறேன் இன்றைக்கி மாலையில் இது ஒரு கிரேஸ். இந்த கிரேஸ் ஆண்டவர்கிட்ட சகலவித கிருபை
பெருக செய்கிற தேவன் இந்த நேரங்களை குறித்து, காலங்களை குறித்த கிரேஸும் நம்ம வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ணுவாராக. ஆமென். இது என்ன மாதிரி டைம், இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிகிறதே ஒரு பெரிய கிரேஸ் பாருங்களேன். ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். காட்ஸ் ஃபேவர், காட்ஸ் கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும்போது சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருப்பீங்க. சரியான நேரத்தில் சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க. ஐயோ எப்படிங்க இதெல்லாம் முடியும் அப்படின்னு பயப்படுறதுனால தான் அப்படியே மக்கள் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறான், என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது. மை டைம்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், மை டைம்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது. நேரம் என்கிற ஒன்றிலே சிக்கிக்கொண்டும் வாழலாம். ஆனால் நாம் காலங்களோடு இணைக்கப்படாமல் காலங்களை படைத்தவரோடு இணைக்கப்படுகிறதினால் காலங்களை மாற்றவும், காலங்களை புரிந்து கொள்ளவும், காலங்களை ஆளுகை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தட் இஸ் a grace. தட் இஸ் a grace. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது பாருங்க. பிரசங்கி 3:1 பாருங்க. தட் இஸ் டைம் ஃபார் எவ்ரிதிங். 1 பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு அப்படின்ட்டு பெரிய பட்டியலை போடுறாரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு. எப்படி எழுதுறாரு பாருங்க. தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதில் என்னென்னா, எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் போயிடுது. அதான் பிரச்சனை. எல்லாம் ரைட்டு, பட் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. சில நேரம் சொல்லுவாங்க பாருங்கள், எல்லாம் கரெக்ட், டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு காமெடி சொல்கிறதுக்கு கூட என்ன எது கரெக்டாக இருக்க வேண்டியது இருக்குது? டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா காமெடியாக இருக்காது. ஆமாம், கடுப்பாக இருக்கும். அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு காமெடி பண்ணனே அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். ஓ இதுதான் காமெடியா, அதுதான் இருக்குதுலேயே பெரிய காமெடி அப்படின்னு சிரிக்க வேண்டியதாகிடும். அப்போ there is time for everything. இதில் நீங்கள் பாருங்கள், இது ஒரு விஸ்டம் பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும். ஆமென். இது என்ன காலம் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்கிறதே ஒரு பெரிய விஸ்டம் பாருங்களேன். இந்த டைமில் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் இது என்ன மாதிரியான ஒரு டைமாக அது இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. இது நடுற காலமா அல்லது நடுறதை பிடுங்குற காலமா அப்படிங்கிறது தெரியணும் பாருங்கள். ஒரு டைம், ஏன்னா இது தெரியாமல் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிடுது பாருங்கள் நிறைய பேருக்கு. இப்போ நிறைய தம்பிமார்கள், நிறைய வாலிபர்கள்லாம் பார்க்குறேன் நான். அவங்களுக்கு சாதிக்கணும், முன்னேறணும்லாம் ஆசை. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது என் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு சீசன் அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு என்னென்னா எடுத்த உடனே முன்னேறணும், எடுத்த உடனே சாதிச்சிடணும். இல்லைங்க, விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அப்புறம் அந்த விதைச்சதெல்லாம் நீங்கள் அறுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. தெர் இஸ் சீசன் ஃபார் எவ்ரிதிங். நட ஒரு காலம் இருக்கிறது, நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. எப்போ வெட்டணும், எப்போ தைக்கணும், எப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எப்போ கிழிக்கிறது, எப்போ தைக்கிறது, எல்லாமே இருக்குது. இது என்னென்னா, அந்த செயல்னு பார்த்தா நம்மளால் ஒன்றுமே எதையுமே கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஞானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது
இப்போ நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும். அதில் பாருங்கள், மௌனமாக இருக்க ஒரு காலம் இருக்குது, பேசுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. இந்த டைமிங் மிஸ் ஆகிறதுனால தான் ஃபேமிலியில் நிறைய நேரம் சண்டையே. அமைதியாக இருக்கிற ஒரு டைம், அப்போ போய் நிறைய பேசுறது. அதுவும் பாருங்கள், ஒரு ஆண் அமைதியாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் என்கிட்ட பேசாமல் என்னை கொஞ்சம் தனியாக விடுன்னு அர்த்தம். ஆனால் பெண்ணுக்கு வேற. ஒரு பெண் அமைதியாக இருக்கான்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக போய் பேசணும்னு அர்த்தம். கண்டிப்பாக போய் பேசணும். ஆனால் ஆண் என்ன நினச்சிக்கிறான்? நம்ம அமைதியாக இருந்தால் நம்மளை யாரும் என்ன பண்ணக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. அது மாதிரியே தொந்தரவு பண்ணாமல் போயிடுறான். அப்புறம் அது பெரிய தொந்தரவாயிருது பாருங்கள். பெண் என்ன நினைக்கிறா? நம்ம அமைதியாக இருந்தால் ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்கணுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிற ஆளை விடுறது கிடையாது. ஏங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏன் அமைதியாக இருக்கீங்க? என்னாச்சு என்னாச்சுன்னு போட்டு நோண்டுறது. நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன? அப்போ தான் ஆஃபீஸில் திட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். அதெல்லாமா சொல்ல முடியும்? கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆள் அமைதியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்படியே விட்டுட்டு ஏதாவது செய்யணுன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் காஃபி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி ஏதோ அமைதியாக இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவராக சொல்லுவார். ஆனால் இதே மாதிரி ஒரு உமன் அமைதியாக இருந்தால் சரி அப்படியே விட்டுருன்னு நீங்கள் பேரக்கூடாது, கேட்கணும். ஏன் அமைதி? இன்று ஏன் உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் விசாரிக்கலைன்னா அப்புறம் யோசேப்பு வெளியே வந்துட்டா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருப்பீங்க. உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கணும் பாருங்கள். அப்போ இதில் இப்போ பாருங்களேன், இது ஒரு அதனால தான் வெறும் அன்பினால் வீடு கட்டப்படும் அப்படி பைபிளில் போடல, ஞானத்தினால் அது கட்டப்படுகிறது. அன்புலாம் இருக்குது, ஆனால் ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்பே எப்படி பண்ணணும்னு தெரியாது பாருங்கள். நான் என்ன இப்போ பண்ணேன்? ஏன் அமைதியாக இருக்கேன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? ஆமாம், தப்பாக போயிடுச்சே. ஏன்னா அன்பு இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை? ஞானம். எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும். இப்போ பாருங்கள், எஸ்தருக்கு அந்த டைமிங் நல்லா தெரியுது பாருங்கள். உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, உங்களுக்கு மருந்து வைக்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா நல்ல சாப்பாடாக போட்டு விதமாக போட்டு. ஏன்னா அவளுக்கு தெரியுது இந்த ஆம்பளைங்க வயத்தை பிடிச்சாலே மனசை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், அது ஒரு ரகசியம் பாருங்களேன். அப்புறம் பேசுது. அடுத்த ஆள் அவர் கேட்குறாரு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பவும் இந்த டைமிங். ஆனால் பிரச்சனை ரொம்ப சீரியஸு. பிரச்சனை தலை போகிற பிரச்சனை. ஆனால் கூட எவ்வளவு ஞானமாக எப்போ அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக ரிலீஸ் பண்ணுற பாருங்க. அடுத்த நாளும் வாங்க விருந்துக்குன்ட்டு அடுத்த நாள் வரான். அப்புறம் தான் அவள் சொல்கிறா இந்த மாதிரி ஒரு அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறா இது. அதாவது அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஞானத்தால் நிரம்பும் போது உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஊழியத்தில் ரைட் டைம் ரைட் வேர்டு உங்கள் வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும் பாரு. ஆமென். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமாக இருக்குது. அதுவே கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகி சொன்னீங்கன்னு வைங்க, பொற்பழமாகவே இருக்காது, அது வேறு மாதிரி ஆகிடும், அழுவுன பழமாகிடும். அப்புறம் இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படிம்பாங்க பாருங்கள். அதை கொஞ்சம் முதல்லையே சொல்லியிருக்கலாம், அதை அப்போமே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், விஷயம் ஒன்று தான், ஆனால் ராஜா கிட்ட எப்போ சொல்லணும்? அந்த அந்த டிவைன் அந்த 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 பர்சுவேஷன், அந்த 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 இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் அவளுக்குள்ளே வேலை செய்து பாருங்கள். அந்த தெய்வீக ஒரு உள் உணர்வு, ஒரு தெய்வீக நடத்துதெல்லாம் இருக்க போய் தான் கரெக்டான டைமில் அவள் அதை பேசுகிறான். நான் சொல்கிறேன், இது ஃபேமிலியில் ரொம்ப அவசியம். அவர் அந்த பில்லு இந்த பில்லு எல்லா பில்லுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புடவை எடுக்கலான் இருக்கீங்கன்னா கதை போன மாதம் தானே அப்படின்ற. டைமிங் ரொம்ப முக்கியம். எந்த டைமிங்கில் நாம் ஒன்றை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் அதே தான்.
எப்போ நாம் அதை ஒரு சேலை க்ளோஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கரெக்டாக முடிக்கும் போது சரியான நேரத்தில், ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட இந்த விசிட்டத்தை கேட்டுட்டு போங்க. அதில் தான் போடுறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். அப்போ நான் ஆண்டவரே இந்த நேரத்தை நிர்வாகம் பண்ணுறதில்ல எனக்கு உங்கள் விஸ்டம் தேவை அப்படி மட்டும் கேட்டு பாருங்கள். 24 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். 24 ஹவர்ஸும் ஓட வேண்டியது இருக்காது. என்னங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோ வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. எப்படிங்க முடிஞ்சிச்சு? அதான் விஸ்டம், அதான் ஞானம். அப்போ குடும்ப விஷயங்களில், தொழில் விஷயங்களில், ஊழியத்தில் கூட எல்லாத்துலேயுமே பாருங்கள், இந்த நேரத்தில் எதை பிரசங்கம் பண்ணணும் அது ஒரு விஸ்டம். சும்மா அதே அந்த காலத்திலே அப்படி ஒரு நாளில் அதே எடுத்து இன்னும் அதே நியாயப்பிரமாண காலத்தில் இன்னும் நியாயப்பிரமாணத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இது கிருபையின் காலம்னே நிறைய பேர் தெரில. ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும். கிருபையின் காலம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் இன்னும் 90% பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எந்த காலம்னே தெரியல. நான் சொன்னது போன மாதம், இது இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி இது எந்தது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியணும். தெரிஞ்சாதான் காரியங்களை நம்ம சரியாக செய்ய முடியும் பாருங்கள். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ பல்வேறு காரியங்களை பால் பேசிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நேரங்களை மீட்டெடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். redeem in your time, redeem in your time. அப்போ நாம் ஒரு காலம், ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் கடவுளுடைய ஞானம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த காலத்தை நாம் வெல்ல முடிகிறது. ஆமென். காலத்தை வெல்லலாம், காலத்தை மாற்றலாம், காலத்தை புரோஜனப்படுத்தலாம், காலத்தை நீட்டிக்கலாம். ரொம்ப காலம் செய்யக்கூடிய ஒன்றை குறுகிய காலத்தில் நீங்கள் செய்யலாம். ஆமென். காட்ஸ் கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது, காட்ஸ் விஸ்டம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது அதெல்லாம் சாத்தியமே. உலகத்தில் ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள், ஒரு மனிதன் 40 வயதுக்கு அப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்கே போக முடியும்ன்ட்டு. அதாவது கரெக்டாக பண்ணி போனால் மினிமம் ஒரு 40 வயசில் தான் என்ன ஆவார், ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையான இதுக்கே அவர் வர முடியும்னு ஒரு கணக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், காட்ஸ் கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஆமாம், ரொம்ப எளிதாக பார்க்க முடியும், ரொம்ப சீக்கிரமாக அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க. அப்போ இதுக்கும் ஒரு கிரேஸ் அவர் தரார் பாருங்க. இந்த நேரங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கூட ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்றால் வாழ்க்கையை கையாளுறீங்கன்னு அர்த்தம். ஸோ மேனேஜிங் த டைம், இட் மீன்ஸ் மேனேஜிங் த லைஃப். கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் கையாளுறதுக்கு அது சமானமாக அது இருக்கிறது. அப்போ ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்போ இப்போ இந்த பிரசங்கில் வர்ற எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்போ இது நமக்கு தெரியாது இது எந்த காலம் அப்படின்ட்டு. சிலர் பாருங்கள், இந்த பல பைபிளில் சொல்லியிருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய. இந்த நாகமான் பார்த்திங்கன்னா பின்னாடியே போயிட்டு வேண்டான்னு சொன்னதை போய் என்ன பண்ணிட்டுருவான், வாங்கிட்டு வருவான். இல்லை அந்த கதை உங்களுக்கு தெரியும். சாரி, கேயாஸ் நாகமான் கிட்ட போய் கேட்பான். குணமான நாகமான் தீர்க்கதரிசிக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தீர்க்கதரிசி என்ன பண்ண மாட்டேங்காரு, ஒன்றுமே வேண்டான்றதார். எலிசா எதுவுமே வேண்டான்றதார். ஆனால் கேயாசி என்ன பண்ணுறாரு, பின்னாடியே போகிறார். இவர் கூட இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போய் என்ன பண்ணுறான், கேட்குறான். இப்போ தான் வெளியூர்லேருந்து திடீர்னு சில ஆட்கள் வந்தாங்க, அதனால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்ன பண்ணுறான், கேட்குறான். ஸோ கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நிறைய தூக்கி என்ன பண்ணுறான், கொடுக்குறான். ஸோ அவன் அதை வாங்கிட்டு வர்றான். அப்போ ஒரு வார்த்தை
தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதில் வருது? 5ஆம் அதிகாரமா. அவன் மேட்டண்டை வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷர் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ப்ராஃபட் என்ன சொல்கிறாரு? மனிதர்கள் தேசம் தேவனை விட்டு எங்கேயோ போயிருக்குது. இப்போ நம்ம முக்கியமான வேலை மக்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஆண்டவரண்ட கொண்டு வர்ற வேலையில் இருக்கிறோம். பட் இது அதுக்கான சீசன் கிடையாது. அப்போது ப்ராஃபட்க்கு வந்து என்ன தெரியுதுன்னா, திஸ் இஸ் நாட் சீசன். எதுக்கான சீசன் கிடையாது? பணத்தை வாங்கிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்கிறதுக்கு இது காலம் கிடையாது. நிறைய பேர் இதை எடுத்து இன்றைக்கி உட்காந்து வாசிட்டு இருக்காங்க. இது அதுக்கான காலம் கிடையாது அப்படின்னு இன்றைக்கி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காலம் மாறிடுச்சு, இது அதுக்கான காலம். ஆமேன். இது வந்து வாங்குகிற காலம். வாங்குகிற காலம்னா அநியாயமாக ஏமாற்றி வாங்குகிற காலம் இல்லை. இது தேவனுடைய பிள்ளைகள் கைகளில் எல்லா காரியங்களும் வந்து சேருகிற ஒரு காலமாக அது இருக்கிறது. ஆமேன். இது துன்மார்க்கனின் ஆஸ்திகள் கூட நீதிமான்களின் வசமாக சேரும் ஒரு காலமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நான் ஞானியின் இருதயம் காலங்களையும் சமயங்களையும் அறியும். அதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு. அவருக்கு தெரியுது இது வந்து வேற ஒரு சீசன், இது வேற சீசன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், இது செழிப்பின் சீசன். ஆமேன். இது தேவனுடைய பிள்ளைகளின் பெருக்கத்தின் ஒரு காலமாக இது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையை காண்ற ஒரு சீசனாக இது இருக்கிறது. அப்போ எல்லாமே இருந்தால் கூட இது என்ன காலம் அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 27:1. செலவு கரெக்டாக ஞானமாக செலவு பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாத? பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பதை அறியாயோ? நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு செய்யலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு என்ன பண்ணுறாத? போயிடாது. நாளைக்கு எல்லாம் பண்ணாத, இன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு செய். நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் மக்கள் வந்து வாழ்க்கையினுடைய அந்த ஆற்றலை, வாழ்க்கையினுடைய அந்த ஒரு பெரிய பெருக்கத்தை எங்கே லூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நாளைக்குங்கிறதுல தான் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு வந்து யாரையும் பார்த்து ஜோம் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஜோம் பண்ணு, ஆனால் நாளைக்கு பண்ணுமா. பைபிள்லாம் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணிடுறேன். இந்த குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா? எதாவது சொல்லி பாருங்கள், நாளைக்கு பண்ணுறேனே அப்படின்னு. நாளைக்கு கேளுங்க, உற்சாகமாக பண்ணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு நாளை வந்து நமக்கு அன்னைக்கு அதை ரொம்ப அழகாக செலவு பண்ண முடியும், ரொம்ப பொட்டென்ஷியலாக செலவு பண்ண முடியும். அப்படி செலவு பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு பெருமையாக பேசாதப்பா, பண்ணு. அன்னன்னைக்கு கடவுள் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு அதை பண்ணு அப்படிங்கிறாரு. நான் ரெண்டுமே சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா, சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்ய முடியுங்கிறதையும் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் எப்போவுமே நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த சூப்பர் நேச்சுரலுங்கிற கிரேஸ்குள்ளே நம்ம எப்படி போகிறோன்னா, முதல்ல நேச்சுரலாக ஏதாவது தந்துருக்கிறாரில்ல, அதை கொஞ்சம் பண்ணால் தான் சூப்பர் நேச்சுரலாக ஒரு இதுக்குள்ளே போக முடியும். ஆமேன். இயல்பாகவே ஒன்றையும் செய்யாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அநீதியான உலக பொருளே உண்மையாக இராவிட்டால் உங்களை நம்பி யார் பரம காரியங்களை கொடுப்பார்? ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டைமை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ண, அதை தேவ கிருபையோட தேவ ஞானத்தோடு பண்ண ஆரம்பித்தோன்னா, நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கூட நேரங்கள் உங்களுக்கு துரிதமாய் செயல்படுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமேன். அப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும். வெட்டியாக நாளெல்லாம் இருந்துட்டு ஒரே ஒரு மணி நேரம் இருக்குது, இதிலே எல்லாமே பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அது சில நேரம் நம்ம வீணடிச்சுட்டு இப்படியோ தப்பாக பண்ணிட்டு வரும்பொழுது கடவுளுடைய கிருபை நிறைய நேரம் நமக்கு என்ன பண்ணுது? உதவி செய்யுது. அது நிறைய சொல்கிறார் ஆண்டவர். வெட்டுக்கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலன்களை எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்.
சிலதெல்லாம் அப்படி வீணாக போயிடுச்சு, ஆனால் கூட நான் அதை உங்களுக்கு திரும்பி தருவேன். வேஸ்ட்டாக போன காலங்கள், வேஸ்ட்டாக போன நேரங்கள், விரயம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னதை கூட நான் உனக்கு என்ன பண்ண முடியும், மறுபடியும் அதை ஒரு ஆசீர்வாதமாக மீட்டு தருவேன் அப்படி சொல்கிறார். ஆனால் கிருபையை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளாமல் கடவுளுடைய ஞானங்களில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஞானியின் இருதயம் காலங்களையும் சமயங்களையும் அறியும். ஆமென். அப்போது எபேசியரில் நம்ம படித்தது அதுதான். என்ன படித்தோம்? ரெடீம் இன் யுவர் டைம். நேரங்களை என்ன பண்ணுங்கள், மீட்டு எடுங்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். பாருங்கள், இந்த சூப்பர் நேச்சுரலாக க்ரோத்து, சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் வளர்றது, இது எல்லாம் தேவனிடத்தில் இருக்குது, இல்லைன்னே சொல்ல. பாருங்கள், வழக்கமாக ஒரு மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனாவுக்கு ஆண்டவர் வந்து வேகமாக வளர வச்சு காட்டுறார். வேகமாக வளருது, அதிவேகமாக வளர்ந்துடுச்சு. ஒரே நாளில் வளர்ந்து நிற்கி. என்ன இப்படி வேகமாக வளர்ந்து நிற்கிது, இப்படி வேகமாக வளர்ந்துருக்க அப்படின்னா சூப்பர் நேச்சுரலாக அது என்ன ஆகுது, குரோ ஆகுது, கட 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 கடன்னு வளர்ந்துருது. ஸோ கத்தர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் எப்படி, நான் லாஸ்ட் பிஸ்னஸ் கிளாஸில் கூட அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி அந்த கிரேஸில், எப்படி அந்த க்ளோரியில் எப்படி நீங்கள் வளர முடியும்னா, முதல்ல நேச்சுரலாக சில காரியங்களை நீங்கள் பண்ண தேவன் அதை அப்படியே சூப்பர் நேச்சுரலாக மாற்ற ஆரம்பிப்பார். இயல்பாக நடந்து போய் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கடல் மேலேயே நடந்து போகிற அளவுக்கு கிரேஸ் உண்டாகுது. இயல்பாகவே யாருக்கும் போய் எதுவுமே பண்ணாலன்னா நீ கடல் மேலே நடந்து போய் யாரை காப்பாற்ற போகிற? முதல்ல கடத்தரவுகளை யாரையாவது காப்பாற்று, அப்புறமா கடல் மேலே நடக்கிற அளவுக்கு ஒரு கிரேஸில் என்ன பண்ணலாம் நாம். மக்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு தெரியல, எடுத்த உடனே நான் அப்படி இப்படி அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லாமே கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் அப்படி விதைச்சி அவன் அறுத்து அது வளர்ந்து கர்த்தர் அவனோட நீதியின் விளைச்சல்களை எல்லாம் வர்த்திக்க பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சகல வித கிருபைகளையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பெருக செய்க வல்லவராக அவர் இருக்கிறார். இது எல்லா இதுலேயும் பொருந்தும், இது எல்லா காரியங்கள்லையும் இது பொருந்த ஆரம்பிக்கும். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் டைமை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக செலவு பண்ணுற ஒரு கிரேஸை கேளுங்க. அந்த கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இந்த 24 ஹவர்ஸை அவ்வளோ பொட்டென்ஷியலாக அது மாற்றும். ரொம்ப வருஷம் ஆகி தான் பண்ணணுங்கிறது கிடையாது, அதை குறுகிய நாளில் பண்ண முடியும். ஆமென். கர்த்தர் அந்த கிரேஸ் என்ன பண்ணுவார், தரார். அதனால தான் இந்த பிரமாணத்தின் மக்கள் எல்லாம் சுற்றி சுற்றியே தங்கள் நாளை வீணடித்த போது ஜோஷுவாவின் தலைமையிலே மக்கள் குறுகிய காலத்தில் சுதந்திரிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். அப்போ இன்னைக்கு கூட பார்க்குறாங்க, நான் எத்தனையோ வருஷம் சர்ச்சை வச்சுருக்குறோம், எத்தனையோ வருஷம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய கிரேஸை நம்ம நம்புகிறோம், அவருடைய தயவை நம்ம நம்புகிறோம். அப்போ எத்தனையோ வருஷம் நின்று பண்ண வேண்டிய விஷயங்களை சில வருஷங்களுக்குள்ளாக செய்கிற மாதிரி ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஆமென். இன்னும் நிறைய கிருபைகளை அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஸோ இது என்ன ஒரு காலம், இது என்ன ஒரு சீசன் அப்படின்னு புரிந்து கொண்டு அதில் செயல்படுகிறது ஒரு ஞானம். இந்த நேரத்தில் நான் என்ன மாதிரி டிசிஷனை எடுக்கணும், என்ன மாதிரி வார்த்தைகளை நான் பேசணும், இது மௌனமாக இருக்கிற காலமாக இது நான் பேச வேண்டிய ஒரு டைமாக. ஸோ ஆண்டவரே அந்த விஸ்டத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்க கேட்கும் பொழுது தேவனுடைய ஞானம் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் நம்முடைய நேரங்களை ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். ஆனால் பிசாசு நம்முடைய நேரங்களை திருடி சில நேரம் தேவனுக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நம்மளை மாற்றணுங்கிறது அவனுடைய ஐடியா. இன்னும் நீங்கள் அந்த கிரேஸில் வளரலாம். எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படி கேளுங்க. இது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய மினிஸ்ட்ரியில், என்னுடைய ஃபேமிலியில் என்ன மாதிரி ஒரு சீசனுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு போன கொரோனா டைமில் இப்போ 3வது இதை பற்றி பேசுகிறாங்க. முதல் டைமில் நிறைய பேருக்கு உதவும்படியாக ஆண்டவர் நடத்தினார். உண்மையிலே போய் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் 2வது டைமில் அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு பதிலாக வேறு மாதிரி இருந்தது. இந்த வருஷம் வந்து நீங்கள் நிறைய தொழில்கள், பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஆமாம், இந்த டைமில் ஃபுல்லாக அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஏதோ ஒரு காப்பி பண்ணி வழக்கம் போல் அதே பண்ணி அப்படி கிடையாது. பாருங்களேன், ஆண்டவர் உங்களை வழி நடத்த முடியும். இது இந்த டைமில் என்ன பண்ணணும்? இது விதைக்கிற காலமா இல்லை அறுக்கிற காலமா? இது நடுற காலமா அல்லது பிடுங்குகிற காலமா? இது என்ன சீசன்? இது என்ன சீசன்? அப்போ ஞானியின் இருதயம் காலங்களையும் சமயங்களையும் அறியும். ஸோ கிறிஸ்துவே எனக்கு ஞானமாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே எனக்கு ஞானமாக இருக்கிறார். ஓரா ஷாக்கேரா போஹோ ஷேகே டாலா பாரா காத்தாரா பாலாரா ஓரா ஷேக்லேமா காராபோ ஷான்டேலே ப்ரோ காத்தாராபா. உலக மனிதர்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கொண்டு நேரங்களை சரியாக நிர்வகிக்கிறது மூலம் ஒரு பெரிய வெற்றியை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு என்னென்னா, இந்த டைமை படைத்தவரே, இந்த காலத்தை படைத்தவரே நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரார். வெறும் காலங்கள் நம்மை ஆளுகை செய்யாமல், நேரங்கள் நம்மை ஆளுகை செய்யாமல், அந்த நேரங்களையும் சமயங்களையும் படைத்தவர், அந்த நேரங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரார். ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ரேக்லாமா ஷாட்டாலா பாரா ஹாந்தேரே போகோலா பாரா. அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது எவ்ரி டே, ஒவ்வொரு நாளையும் ரொம்ப பொட்டென்ஷியலாக உங்களால் மாற்ற முடியும். ஆமேன். உங்கள் நேரங்கள் விரயமாகாமல் அவர் காக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஓ வீணாக பிரயாசப்பட்டேன் அப்படிங்கிற, ஓ சும்மா ஏதோ வீணா நான் பண்ணேன், சும்மா ஏதோ பண்ணேன் அப்படிங்கிற ஒன்று என் வாழ்க்கையில் இருக்காதுங்கிறார் பவுல். நான் சும்மா பண்ணேன், சும்மா போயிடுச்சு அப்படிங்கிறதே என் வாழ்க்கையில் இருக்காது. நான் எல்லாம் ரொம்ப சரியாக பண்ணேன், அர்த்தத்தோடு பண்ணேங்கிற மாதிரி எனக்கு ஒரு சீசனை, ஒரு ஞானத்தை அவர் கொடுக்குறதா அவர் சொல்கிறாரு. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாதிரி நான் போயிட மாட்டேன், வீணாக பிரயாசப்பட்டேன் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் இருக்காது. என்னுடைய ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளதாக மாறும். எப்போ, எங்கே, என்ன பண்ணணும். ஸோ அந்த ஃபேவரை நான் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒருவேளை நிறைய திறமைகள், நிறைய ஆற்றல்கள் இருக்கலாம், ஆனால் எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும், எப்போ அதை பயன்படுத்தணும், எந்த நேரம் அதை ரிலீஸ் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எஸ்தருக்கு எப்படி அந்த 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 ரைட் டைமில் அந்த 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 விஷயத்தை பேசுகிற ஒரு கிரேஸ் உண்டாச்சோ. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உண்மையிலே கேளுங்க, வாழ்க்கையில் ரொம்ப ப்ரெசியஸான ஒன்று இந்த நேரங்களை கையாளுகிற ஒரு ஞானம். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கணும், இது என்ன மாதிரி ஒரு காலம், இது எந்த மாதிரி ஒரு சீசன் என்பதை புரிந்து கொள்வது உங்களை செல்வந்தர்களாக்கும், உங்களை ஞானவான்களாக ஆக்கும், உங்களை வெற்றி உள்ள மனிதர்களாக அது மாற்றும். ராக்லமா ஷாட்டாலா போரோ ஷேகேரே பாலாரா. ஆஸ்க் விஸ்டம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன்னு சொன்னவர். தேங்க்யூ லார்ட். எங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பிள்ளைங்களுடைய காரியங்களிலே இது என்ன மாதிரி முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நேரம், எங்கள் வாழ்க்கையின் சூழலிலே இது என்ன மாதிரியான ஒரு சீசனாக இருக்குது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய தெய்வீக ஞானங்களை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ டாடி. ஆன்லைனில் பார்த்துட்ருக்கலாம், யூடியூப்பில் பார்த்துட்ருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கலாம். ஆஸ்க் விஸ்டம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எங்கள் காலத்தை நிர்வகிக்கும் ஞானங்களை எங்களுக்கு தாரும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவை போல, அந்த குமாரனை போல பிதா கொடுத்த அந்த அந்த அசைன்மெண்ட்டை ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தில் கூட அழகாக செய்து முடிக்கப்பட்டதே, ஒன்று கூட மிஸ் ஆகலை. ஓ அடி சற்றிலும் பிசகாமல் செல்ல முடிந்தது. தட் இஸ் அ கிரேஸ். ஓ தேங்க்யூ டாடி. இதை பார்த்துட்ருக்கிற எங்களுக்கு இன்றைக்கி மாலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரூத்தை, ஒரு வெளிச்சத்தை நீங்கள் அனுப்புறீங்கன்னா அதை நாங்கள் கேட்குறோன்னாலே அது ஒரு கிரேஸ் தான். அதை கேட்குறதே ஒரு கிரேஸ்.
இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதை காதால் கேட்குறாங்கன்னா அது ஒரு கிருபை. ஏன்னா வேற எதையோ கேட்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அமர்ந்து இன்னைக்கு இந்த ஆன்லைன் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அதை கேட்கறதுக்காக ஒரு கிரேஸ். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ரேகாமா ஷாட்டாலா போரோ ஷேகே ரே பேனே கோதாரா பாலாரா. Hallelujah. Daddy, I speak and I release the divine wisdom. Hallelujah. For time management. எங்கள் நேரங்களை நிர்வகிக்கக்கூடிய தெய்வீக ஞானங்கள் இந்த நாள் முதற்கொண்டு விசேஷமாக எங்கள் வாழ்க்கையில் அது செயல்படும்படிக்காக நாங்கள் வரவேற்கிறோம். மோகோ ராமா. எங்கள் பிரயாசத்தெல்லாம் எங்கேயோ வீணாக நாங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கலாம், அதனால எந்த பயனுமே நாங்கள் பார்க்காம போகலாம். ஆனால் நீங்கள் எங்களை நடத்தும் போது சரியான இடத்துல போய் சரியான ஒன்றதை நாங்கள் செய்ய முடியும். த ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். ஓடுவதற்கு ஓடுகிறவனுடைய வேகம் போதாது. பிரபலம் அடைவதற்கு வித்வான்களின் வித்துவம் போதாது. எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல எங்களுக்கு ஒரு சந்திப்பை நீ தரும் பொழுது, அங்கே நாங்கள் நிற்கும் பொழுது அங்குதான் காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேக்லா போரா ஷடலா பரபலரரரர. அப்படி எல்லா காரியங்களும் சீரமைக்கப்படுவதாக. தேங்க்யூ டாடி. ஒருவேளை எங்களுடைய டைமிங் மிஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் அலைன் பண்ணுகிறதற்காக நன்றி. எல்லாத்தையும் அழகா நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி ஒரு செயலை இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய ஆவி, தேவனுடைய அந்த கிருபைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் நுழைந்து எங்களிலேயும் அப்படிப்பட்ட செயல்களை அது நடப்பிக்கும்படிக்காக நாங்கள் அந்த கிருபைகளை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. உங்க டைம் மிஸ் ஆகிறதே இல்லை, உங்க நேரம் மிஸ் ஆகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அந்த குறித்த காலத்தில் சிறியனிடத்தில் பிறந்தவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல அழகா டைமை ஃபிக்ஸ் பண்ண யாராலையும் முடியாது. அந்த ஆவியை எங்க மேல நீங்க ஊத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க எங்க டைமை வீணாக்காம, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டங்களையும் திறமைகளையும் எங்கேயோ இதாக்காம, உங்களுடைய ஆவி உங்களுடைய நடத்துதல் எங்க வாழ்க்கையில வரும் பொழுது வீணா நாங்க பிரயாசப்பட மாட்டோம். நாங்க வீணா அலைஞ்சு திரிய மாட்டோம். சரியான இடத்துல எங்களை வைப்பீங்க, சரியானதை பேச வைப்பீங்க, சரியான முடிவுகளை எடுக்க வைப்பீங்க, சரியானதை நீங்க செய்ய வைப்பீங்க. எங்க வாழ்க்கையை பார்க்கிற அநேகருக்கு அது ஆச்சரியமா இருக்கும், எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி. Thank you daddy, thank you daddy, thank you daddy. I speak that grace, I release that grace, the right time in the right place. ஷாகேலா பரகதரபோ. எஸ்தரை எப்படி அழகா வழி நடத்தினீங்க. அவளுக்கு மோர்தகாய் மூலமா எவ்வளோ அழகா சொன்னீங்க. இந்த காலத்தில், ஆமென், இக்காலத்தில் உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. இக்காலத்தில் உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ஆமென். மோர்தகாயின் மூலம் அவளுக்கு சில காரியங்கள், அந்த தெய்வீக ஞானங்கள் அறிவுறுத்தப்பட்டது போல இந்த மாலை வேலையில் எங்களுடைய சீசனை, எங்களுடைய காலங்களை, எங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த காரியங்களை குறித்த வெளிச்சங்கள் உண்டாவதாக. ரானா ஷாகே டாலா ப்ரோகா தாராபோ. ஹல்லேலூயா. அநேக இளைஞர்கள், அநேக வாலிப தம்பிகள், அநேக பேர் அந்த நேரங்களை புரிந்து கொள்ளுகிற கிருபையை உங்களுக்கு கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இது எது விதைப்பின் காலம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எப்போ காத்திருக்கணுங்கிறத புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எதை கட் பண்ணணும், எதை இணைக்கணும், எவ்வளோ அழகா உங்களுடைய வார்த்தையில் இருக்குது தகப்பனே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென். இன்னைக்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் வெளியே வருவார்களாக. எங்களுடைய டைமிங் மிஸ் ஆகி எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ஒரு கிரேஸை நான் பேசுகிறேன், இன்னைக்கு ஒரு தயவை நாங்கள் பேசுகிறேன். ஒருவேளை அப்படி தவற விட்ட வாய்ப்புகள், மிஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள், வீணாய் போன காரியங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ரெடீம் பண்ணப்படுவதாக, அதெல்லாம் மீண்டும் வருவதாக நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பட்சித்த வருஷங்களின் பலன்களை
நான் திரும்ப அளிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். எத்தனையோ வருஷங்கள் பழங்கள் பட்சிக்கப்பட்டு போயிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே அவ்வளவும் அப்படியே திரும்ப வரட்டும் சுவாமி. அம்புட்டும் திரும்ப வருவதாக. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு, இதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு புது சீசன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு புது சீசன் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஒரு புதிய 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 ஒரு காலகட்டம் அவங்களுக்கு தோங்குகிறது. ஒருத்தர் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து, ஆமென், இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்ற வார்த்தையின்படி ஒருத்தருடைய கனி மிஸ் ஆகாது. தன் காலத்திலே தன் கனியை தந்து என்று எழுதியிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில கரெக்டா எல்லாம் அந்தந்த டைம்ல அது நடக்கிற ஒரு கிரேஸை நான் பேசுறேன். ஒருவேளை மிஸ் ஆயிருக்கலாம் அவங்க திருமணங்கள், அவங்க வேலைகள், அவங்க வாழ்க்கையின் ப்ரமோஷன்ஸ், அவங்க வாழ்க்கையில் அவங்க அடைய வேண்டிய வெற்றிகள், வர வேண்டிய சில நன்மைகள் மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், அந்த தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதியிருக்கிறது, அது அப்படியே வந்து கனெக்ட் ஆவதாக நான் பேசுகிறேன். எதெல்லாம் மிஸ் பண்ணப்பட்டதோ, எதெல்லாம் விடுபட்டு போனதோ எல்லாம் இந்த மாலையிலே இணைக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் இந்த மாலையிலே நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Ora shatala bora katara bala katara reclaim shatala bara katara balara. Oh, thank you Holy Spirit. இன்னைக்கு ஆவியானவருடைய செயல்களை நாம் சார்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த நடத்துதலை இந்த மாலையில சார்ந்து கொள்ளுவோம். அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவரே, அந்த கிருபையை நான் பேசுறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற மக்களை, இதை பார்க்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாலை வேளையில். எல்லாம் அவங்க வாழ்க்கையில நேர்த்தியாய் எல்லாம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்காக காத்திரு, அது வரும். காமாரா ஷாக்கேட்டாலா பாரா காத்தாரா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய சீசன் அவங்க வாழ்க்கையில தோங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது என்ன காலம் என்பதை விளங்கி கொள்கிற கிருபைகளை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு ஊற்றப்பட்ட ஞானங்களுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் புண்ணிய நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நிஜமாவேவா? ஆமென். நான் இது பேசணுன்ட்டே வரல. ஆமென். நான் வந்து அடுத்த ஆள் எடுத்துகிட்டு அதில் ஃபேமிலி டீச்சிங் ஸ்டார்ட் ஆகுது, அது பேசணுன்னு தான் வந்தேன். அதனால தான் என்கிட்ட எந்த ஸ்கிரிப்சர்ஸோ ரெஃபரன்ஸோ இல்லை. ஆனால் ஆவியானவரே ரெஃபரன்ஸாக இருந்தார். ஆமென். தேங்க் காட். நம்ம மீடியா டீமையும் பயன்படுத்தினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற ஒரு நேரம் இது. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த வார்த்தையை கனம் பண்ணி நீங்கள் விதைக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுன்னா அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆமென், ஆமென். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருக்கிறேன்னே ஒன்றுமே நடக்கலைன்னா இல்லை. ஒரு சீசன் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். ஹார்வெஸ்ட் சீசன் ஒன்று வரும். அறுத்து முடியாது உங்களால். ஆமென். எடுத்து முடியாது நன்மைகளை. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா பக்கங்கள்லேருந்தும் அறுவடை பார்ப்பீங்க. விதைக்கிற ஒரு காலம் இருக்கும். விதைச்சிட்டே இருங்க. அந்த காலகட்டத்தில் விதைச்சிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறபடி கொடுத்து கொண்டே இருங்க, விதைத்து கொண்டே இருங்க. ஒன்றுமே பார்க்கலையே, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே, ஒன்றுமே பார்க்கலையே, அதெல்லாம் விதைக்கிற ஒரு காலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்புட்டு ஜெபமும் ஒரு மேகமாக இணைஞ்சி மலை மாதிரி கொட்டும். அன்னைக்கு பார்ப்பீங்க, என்னது அவ்வளவும் பதில், அம்புட்டுக்கும் பதில் வருது, நான் கேட்டதை விட நினச்சதை விட வருதுன்ட்டு. there is season for everything. எல்லாத்துக்கும் ஒரு சீசனை அவர் வச்சிருக்கிறார். அதனால் இன்னைக்கு விதைக்கிறீங்கன்னா நீங்கள் அறுப்பீங்க. பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழியாது என்று தேவன் அதை நியமித்திருக்கிறார். ஆமென். உங்கள் பணம் ஒரு விதையாக இருக்கிறது. உங்கள் ஜெபங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு விதையாக இருக்குது. அதனால் நீங்கள் அறுப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. தகப்பனே, நீங்கள் விதைக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு புது சீசன் அவங்க வாழ்க்கையில் துவங்கட்டும். அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் துவங்கட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆமென். ஒருவேளை விதைச்சிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் அறுவடையின் சீசனை பார்க்கட்டும்.
ஆமென். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆமென். நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். நீங்கள் நன்மை செஞ்சுட்டே இருங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. நடக்கலைன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றுமே பார்க்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பண்ணிட்டே இரு, நீ செஞ்சுட்டே இரு, நீ விடாத. ஆனால் நான் உண்மையுள்ள தேவன், நான் உன் வாழ்க்கையில் ஒரு சீசனை வச்சிருக்கிறேன். நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீ அறுப்ப. அப்போ அறுவடையாக உன் வாழ்க்கையில் வர்றதை நீ பார்க்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, அந்த கிருபைகளை நான் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.